அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரியத்தின் நல் ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 35. இன்றைய நாள் ஆண்டு 2021, நாள் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. இப்பொழுது சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் மாலை 5 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த சிறுவன் நடத்தும் நிகழ்ச்சிக்கும் முன்னுரிமை கொடுத்து வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய பாதம் தொட்டு நன்றி தெரிவித்து வணங்கி இந்த வகுப்பை தொடங்குகின்றேன். சுந்தரகாண்டம் வகுப்பு நடக்கிறது. காட்சி படலத்தில் இருக்கிறோம். 2 படலங்கள் முடிந்து விட்டன. கடல் தாவு படலமும் ஊர் தேடு படலமும். சீதை ராவணனை பார்த்து அவனுக்கு நல்லுரைகள், புத்திமதிகள் பல சொல்லி அவனை நெறிப்படுத்த முயல்கின்றாள். அவளுடைய உரையை கேட்ட ராவணனுக்கு எல்லையில்லாத கோபம் வருகிறது. அதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். ராவணன் சீதையிடம் சீதை சொன்ன வார்த்தைகளை கேட்ட பிறகு அவளுக்கு மறுமொழி சொல்லும் வண்ணமாக சில செய்திகளை சொல்லுவதை இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். இன்றைய வகுப்பின் முதல் பாடல் சொல்லும் செய்தி, ராவணனுக்கு எல்லையில்லாத கோபம் வருகிறது சீதை சொன்ன வார்த்தைகளை கேட்டு. அவள் இவனை இடித்துரைக்கிறாள். ஒரு பறவைக்கு தோற்று போனாய், உன்னுடைய 10 தலைகளும் 20 தோள்களும் என் ராமனுக்கு விளையாடுவதற்கான இலக்கமாக, டார்கெட் அதுவாக அமையும். ராமனை என்னவென்று நினைத்துக் கொண்டாய்? அவனை சிவன், விஷ்ணு, நான்முகன் என்ற நிலையிலா நீ வைத்திருக்கின்றாய். அவன் இவர்களுக்கெல்லாம் மேற்பட்ட பரம்பொருள் என்பதாக இலக்குவன் இல்லாத நிலையில் வஞ்சனையாக என்னை கவர்ந்து கொண்டு வந்தாய். நீ ஒரு வீரனா, நீ கோழை என்றெல்லாம் அவனுக்கும் தனக்கும் நடுவே ஒரு துரும்பை கிள்ளி எடுத்து போட்டு அந்த துரும்பை நோக்கி விழிப்பதாக அவனுக்கு அறிவுரை சொல்கிறாள். இதை கேட்டு அவனுக்கு ஆப்வியஸ்லி மிக கடுமையான கோபம் வருகிறது. அந்த கோபத்தின் தொடர்ச்சி இன்றைய வகுப்பின் முதல் பாடல். பாடலை திரையில் பார்ப்போம். ராவணனுடைய மெய்ப்பாடு, உடல் வெளிப்பாடுகள் பற்றி கம்பன் சொல்கின்றான். வளர்ந்த நாணினன், மாதிரம் அனைத்தையும் மறைவித்து அளந்த தோழினன், அனல் சொறி கண்ணினன். விஜய், வளர்ந்த தாணினன், வளர்ந்த நாணினன், மாதிரம் அனைத்தையும் மறைவித்து அளந்த தோழினன், அனல் சொறி கண்ணினன், இவளை பிளந்து தின்பன் என உடன்றனன், பெயர்ந்தனன் பெயரான், கிளர்ந்த சீற்றமும் காதலும் எதிர் எதிர் கிடைப்ப என்பது பாடல். வளர்ந்த நாணினன், சீதையினுடைய அவமானம் மிகுந்த இலக்காரமான
சொல்ல போனால் ஏசுகின்ற சொல்லை கேட்டு இவனுக்கு மிகுந்த கோபம் வருகிறது, ஒரு பக்கம் மிகுந்த நாணம் வருகிறது. ஒரு பெண்ணின் வாயால் இத்தகைய வார்த்தையை கேட்டோமே என்று. ஆனால் இந்த நாணத்தை துறந்தவனாகத்தான் அவள் கால்களில் என்ஷான் உடம்பும் நிலத்தில் படும்படி வணங்கி வீழ்ந்தான். அவ்வாறு இருந்த போதும் அது அவன் தன்னிச்சையாக செய்த செயல். அவனை இடித்துரைத்து அவனுடைய பிழைகளை சுட்டி காட்டி அவனுடைய இயலாமையை சுட்டி காட்டி சீதை பேசியதும் அவனுக்கு அவள் மீது ஆசை பொங்குகிறது, கோபம் பொங்குகிறது. இவற்றுக்கு இடையே வெட்கம் மிக அதிகமாக பொங்குகிறது. அதுதான் முதல் இரண்டு சொல். வளர்ந்த நாணினன். நாணம் என்பது வெட்கம். வளர்ந்த மிகவும் அதிகரித்த மிகவும் செறிந்த நாணமுடையவன் ஆகின்றான் இராவணன். அவனுடைய உடல் பற்றி கம்பன் செய்தி தருகின்றான். மாதிரம் அனைத்தையும் மறைவித்து அளந்த தோழினன். மாதிரம் என்றால் திசை. எல்லா திசைகளும் இவன் தோளால் மறைக்கப்பட்டு விடுகின்றன. அவ்வளவு பெரிய தோள் உடையவன். மாதிரம் அனைத்தையும் மறைவித்து அளந்த, எல்லாத்தையும் கவர் பண்ண, எல்லாத்தையும் மூடும்படியாக, எல்லாவற்றையும் நிரப்பும்படியாக தோள் உடையவன். தோளை பற்றி சொன்னான். அனல் சொறி கண்ணினன். கண்ட நெருப்பு பொறி பறக்கிறது கோபத்தால். அந்த கோபத்தின் வெளிப்பாடாக வார்த்தை வருகிறது. இவளை பிளந்து தின்பெண் என்று உடன்றனன். உடன்றனன் என்றால் சினந்தான், கோபம் கொண்டான். சரி, இந்த இடத்தை விட்டு போயிடலாம் என்று அங்கிருந்து நீங்குகிறான். பெயர்ந்தனன். போக முடியல, பெயரான். நல்ல முரண். பெயர்ந்தனன், பெயரான். போறான், திரும்ப வரான், போறான், திரும்ப வரான். ஏனென்றால் கிளர்ந்த சீற்றமும் கோபம், காதலும் எதிர் எதிர் கிடைப்ப. இந்த பக்கம் ஆசை, இந்த பக்கம் வெட்கம், கோபம், ஊசலாடுகின்றான். காதல் உந்துகிறது, போகாமல் நிற்கின்றான். கோபமும் வெட்கமும் பிடுங்கி தின்கின்றது, அங்கிருந்து போகின்றான். பெயர்ந்தான், பெயரான். நல்ல முரணான சொற்கள். ஒரு சிறிய ஸ்மால் டீவியேஷன். வளர்ந்த நாணினன் என்பது நான் எடுத்துக்கொண்ட பாடம். வைமுகோவோடு பாடம் இது. சென்னை கம்பன் கழகத்தில் வளர்ந்த தாளினன். நீண்டமான உயர்ந்த கால்களை உடையவன் என்று அந்த ஒரு பாடமும் இருக்கிறது. வளர்ந்த தாளினன் என்பதாக. நான் வைமுகோவை பின்பற்றி வளர்ந்த நாணினன் என்று கொண்டிருக்கின்றேன். இந்த தோளுடைய விஸ்தாரம், எவ்வளவு பெரிய தோள் என்பதை இந்த இடத்தில் கம்பன் சொல்கின்றான். மாதிரம் அனைத்தையும் மறைவித்து அளந்த தோளினான். மிகப்பெரிய தோள், எல்லா திசைகளையும் மறைத்து விட்டன. கம்பன் தோளின் அளவு பற்றி சொல்லும் இரண்டு பாடல்கள் மிகவும் புகழ் பெற்றவை. இந்த தோளின் அளவு பற்றி சொல்வதால் அவற்றையும் பாடலின் நயம் கருதி, என்ன யுத்தகாண்டத்தில் வருது ஒரு பாடல், என்றைக்கு பார்க்க போகிறோம் தெரியாது. மற்றொன்று ஆரண்ய காண்டத்தில் வருகிறது, சுந்தர காண்டத்தில் நடுவில் இப்பொழுது இருக்கின்றோம். அந்த இரண்டு பாடல்களையும் பாடலின் நயம் கருதி உங்களுக்கு நான் சொல்கின்றேன். விஜய், அடுத்த ஸ்லைடு. இது ஆரண்ய காண்ட பாடல். சூர்பனகை ராமனை பார்க்கின்றாள். ராமனுடைய தோள்
எவ்வளவு பெரியது என்று அவள் வியப்படைகின்றாள். அவளுடைய வியப்பை சுட்ட வந்த கம்பன் சொல்லும் செய்தி, ராமனுக்கு 2 தோள். இந்த தோள்ல அவளுடைய பார்வையை வைத்தால் அந்த பார்வையை அடுத்த தோளுக்கு நகர்த்த முடியவில்லை அவளால். அவ்வாறு நகர்த்த வேண்டும் என்றால் ஒரு 10 கிலோமீட்டர் நீளமுடைய கண் வேண்டும் அவளுக்கு என்று சூர்பனகை அத்தகைய கண் தனக்கு இல்லையே என்று வருத்தப்படுவதாக, ஒரு தோளிலிருந்து மற்றொரு தோளை பார்ப்பதற்கு கண்ணின் நீளம் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருந்தா தான் பார்க்க முடியும் என்ற அளவில் அத்தகைய கண் இல்லையே என்று வருத்தப்படுவதாக கம்பன் பாடலை தருகின்றான். தாளுயர் தாமரை தலங்கள் தம்முடும் கேளுயர் நாட்டத்து கிரியின் தோற்றத்தான். கிரி என்றால் மலை, மலை போன்ற உடம்புடையவன் இராமன். கிரியின் தோற்றத்தான் தோளோடு தோள் செல தொடர்ந்து நோக்குறின் நீளிய அல்ல கண். நீளிய அல்ல, அவ்வளவு நீளமான கண் எனக்கு இல்லையே. இவனுடைய மார்பு எவ்வளவு பெரிய மார்பு என்று தோளோடு தோள் செல தொடர்ந்து நோக்குறின் நீளிய அல்ல கண் நெடிய மார்பு என்பாள். இது சூர்பனகை ராமனை பார்த்து ராமனுடைய தோளின் அளவு குறித்து வியந்த பாடல். ராமனுடைய தோள் இவ்வளவு அகலமான இவ்வளவு பரந்த தோளாக இருக்கிறது என்று ஆரண்ய காண்டத்தில் சொன்ன கம்பன், யுத்த காண்டத்தில் ராமன் பார்க்கிறான். அட்டேங்கப்பா, யாரையா இந்த ஆளு, எவ்வளவு பெரிய தோள் இவனுக்கு. அடுத்த பாடல் இல்ல இல்ல கரெக்ட். இது யுத்த காண்டத்தில் ராமன் தன் முன் வந்து நிற்பவனை பார்த்து அதிசயித்து போகிறான். ராமனுக்கு என்ன கஷ்டம்னா, வந்து நிற்கிறவனுடைய தோள், அவனுக்கும் 2 தோள் தான். ஒரு தோல்ல, இந்த தோல்ல கண்ணை வைத்தால் அந்த கண்ணை அங்கிருந்து நகர்த்தி அடுத்த தோளுக்கு கொண்டு வருவதற்கு எக்கச்சக்கமா நாளாகும். இந்த தோல்ல இருந்து அந்த தோலை பார்க்கறதுக்கு ஒரு நானோ செகண்ட் நமக்கெல்லாம் போறோம். நம்முடைய தோல் அவ்வளவு சின்னது. வந்து நிற்கிறவனுடைய தோல், ஒரு தோளில் வைத்த பார்வை மறு தோளுக்கு போவதற்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 3 மணி நேரம் கிடையாது, நாள் பல செல்லுமா. ஒரு தோல்ல இருந்து அடுத்த தோளுக்கு பார்வையை கொண்டு செல்வதற்கு எக்கச்சக்கமா நாளாகும் போல இருக்கே. அப்பேற்பட்ட தோல் உடையவன் வந்து நிற்கின்றானே, இவன் யார் என்று ராமன் தன்னுடன் போர் செய்ய வந்திருப்பவனை பார்த்து அதிசயித்து வீடணனிடம் கேட்பதாக இந்த பாடல். தோளோடு தோள் செல தொடர்ந்து நோக்குறின். நம்மளுடைய வார்த்தையை பார்க்கணும். தோளோடு தோள் செல, இந்த தோளை பார்த்தாச்சு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அடுத்த தோளை கிடையாது. தோளோடு தோள் செல தொடர்ந்து நோக்குறின். ஒரே சீக்வன்ஸ்ல பார்வையை எடுக்காம, எந்த விதமான இடைவெளியும் எந்த விதமான இன்டரப்ஷனும் இல்லாமல் தோளோடு தோள் செல தொடர்ந்து நோக்குறின் நாள் பல கழியுமா. அவ்வளவு நாள் ஆகும் ஒரு தோளில் இருந்து மற்றொரு தோளுக்கு பார்வையை செலுத்துவதற்கு. கும்பகர்ணன் எவ்வளவு பெரிய உடம்பு உடையவன் என்பதை கம்பன் சுட்டுகின்றான். ராமன் பார்க்கிறான். நடுவன் நின்றது ஓர், அந்த தேருக்கு நடுவுல அவன் நிற்கிறான். நடுவன் நின்றதோர் தாழ் உடை மலை கோலான். தாழ் என்றால் கால். நிற்கிறான் ஒரு பெரிய மலை போன்ற உருவம், ஆனா கால் இருக்கு. எனவே இது மலையா ஆளா,
தெரியல ராமனுக்கு. நடுவன் நின்றதோர் தாளுடை மலைகொளார் சமரம் வேட்டது, போருக்கு வந்தது. சமரம் வேட்டதோர் ஆள் என உணர்கிலேன், ஆர்கொலாம் இவன் என்று வீடணனை கேட்கின்றான். போருக்கு வந்து நிற்பவன் யார் என்று. வந்து நிற்பவன் கும்பகர்ணன். இது ராவணனை பற்றி மாதிரம் அனைத்தையும் மறைவித்து அளந்த தோழினான் என்பதை சொல்லி தோள் பற்றி கம்பன் தரும் வர்ணனைகளை இந்த 2 பாடல்களில் பார்த்தோம். மீண்டும் சுந்தர காண்டத்திற்கு செல்வோம். அடுத்த பாடல் தரும் செய்தியை பார்ப்போம். இதை எடுத்துடலாம். இதை இவ்வாறு பிளந்து தின்பேன் இவளை என்று ராவணன் சொல்ல கம்பன் உடன்றனன் என்று சொல்லி இருக்கின்றான். என்று சினந்தான் வாய்விட்டு சொன்னதாக கொள்ள இடம் இருக்கிறது என்றால் அது கேட்ட அனுமன், இதையெல்லாம் அனுமன் மரக்கலையில் உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு எக்கச்சக்கமான கோபம். என்ன பிராட்டியை பிளந்து தின்பேன் என்று இந்த அரக்கன் சொன்னால் விட்டுருவேனா அவனை என்று இந்த நொடியிலேயே இராவணனை அழிப்பேன், அதன் பிறகு மீதமுள்ள செய்கையை செய்வேன் என்று அவனுக்கு அப்படி ஒரு கோபம் வருகிறது அனுமனுக்கு. அனுமன் கொண்ட கோபம், அவனுடைய எண்ணம் அல்லது அவன் சொன்ன சொல் என்பதை அடுத்த பாடலில் பார்ப்போம். பாடலை திரையில் பார்ப்போம். இப்பொழுது அன்னகாலையில் அனுமனும் அருந்ததி கற்பின் என்னை ஆளுடை நாயகன் தேவியை என் முன் சொன்ன நீசன் கை தொடுவதன் முன் துகைத்து உழக்கி பின்னை நின்றது செய்குவன் என்பது பிடித்தான். பிடித்தான் என்றால் தீர்மானித்தான், உறுதியாக அதை பிடித்து நின்றான் என்ற அளவில் என்பது பிடித்தான் என்ற சொல்லை சொன்னான், என்ற ஒரு தீர்மானம் மேற்கொண்டான், என்ற ஒரு உறுதியான நிலைப்பாடு பிடித்தான். அன்ன காலையில் இராவணன் இவ்வாறு சொல்ல அதை கேட்ட அந்த தருணத்தில் அதை செவி வாங்கிய அனுமன் அவனுக்கு என்ன கோபம்? சீதையை பற்றி சொல்கின்றான். அருந்ததி கற்பின், அருந்ததி போல கற்புடையவள் சீதை. அது மட்டும் இல்ல, என்னை ஆளுடை நாயகன் தேவி, என்னை ஆட்கொண்டவன், என்னுடைய தலைவன், என்னுடைய நாயகன், அவனுடைய தேவி, அவனை என் முன் என் காதுபட நான் சாட்சியாக இருக்கும் நிலையில் சொன்ன நீசன் என்ன சொன்னான்? இவளை பிளந்து தின்பேன் என்று சொன்னான். அதற்காக கை தொடுவதன் முன் அவனை துகைத்து மிதித்து ஏறி மிதித்து, சின்ன வயசுல 3 வயசு 4 வயசு எங்க அம்மா என்ன அடிக்கடி சொல்ற வார்த்தை, ஏண்டா போட்டு துகைக்கிற, என்ன மேல இருந்து கீழே இறங்குடா என்று. துகைத்தல் என்பது என் வீட்டில் நான் அடிக்கடி கேட்ட சொல். துகைத்து உழக்கி, உழக்கி என்பதும் கலக்குதல், கொல்லுதல், அவனை கொன்று பின்னை, அதன் பின்னை நின்றது செய்குவன், நின்றது இன்னும் செய்யாமல் விட்டுவிட்ட, the balance, the remaining, இன்னும் நான் செய்ய வேண்டிய காரியம் அதனை செய்வேன். இந்த இனிமேல் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை
அவன் இப்பொழுதே ஓரளவு தீர்மானித்திருக்கிறான் என்று தோன்றுகிறது. அது சீதையை தன் முதுகில் தூக்கி கொண்டு அல்லது தன் தோளில் ஏற்றிக்கொண்டு ராமனிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்று பொருள் கொள்ளத்தக்க வகையில் இந்த பாடல் அமைகிறது. பின்னை நின்றது செய்குவன், நின்றது இனிமேல் செய்யாமல் விட்ட அந்த பகுதியையும் நிறைவேற்றுவேன். பின்னை ராவணனை கொன்ற பின்னர் அதை செய்வேன் என்று சொல்கின்றான். ஒரு சின்ன ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம், எனக்கு வந்தது. சீதை கற்புக்கரசி, கற்பு என்று சொன்னால் சீதை கற்பின் கனலி என்று பல இடங்களில் சுட்டுகிறோம். அவளுடைய கற்பின் வெம்மையை தாங்க முடியாமல் அக்னி பகவான், ஐயா இந்த சூட்டை என்னால தாங்க முடியலை என்று அக்னிகுண்டத்தில் இருந்து சீதையை கொண்டு வந்து ராமனிடம் ஒப்படைத்தவன். நான் சொன்னபடி செய் என்று அக்னிக்கு கட்டளையிடுபவள் சீதை. அதை அக்னி பகவான் நிறைவேற்றுகின்றான். சுந்தரகாண்டத்திலே பார்க்க போறோம். அனுமனுடைய வாளை சூடாதே என்று. ஆக கற்பில் மிகச் சிறந்தவள் சீதை. அவளை அருந்ததி போல கற்பினாள் என்று தமிழ் இலக்கியத்தில் பார்த்தால் கற்புக்கு நம்பர் 1 பொசிஷன் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அருந்ததி. வசிஷ்டனின் மனைவி இவள். சங்க இலக்கியம் பலவற்றில் இதை பார்க்கலாம். உங்களுக்கு மின்னஞ்சலில் வந்ததில் அந்த வரிகள் கொடுத்திருக்கிறேன் என்று நினைக்கின்றேன். ஸ்கிரீன்ல காமிக்கிறதுக்கு ஐ மிஸ்ட் இட். வடமீன் புரையும் கற்பின் மடமொழி அறிவை என்பது புறநானூறு. வடமீன் புரையும் கற்பின் மடமொழி அறிவை மலைமான் திருமுடிக்காரியின் மனைவி பற்றி கபிலர் சொல்கின்றார். சங்க இலக்கியங்களில் அருந்ததி ஒரு நட்சத்திரமாக வடமீனாக அறியப்படுகிறாள், சுட்டப்படுகிறாள். பல இடங்களில் அவள் வடமீன் என்றே சுட்டப்படுகிறாள். அருந்ததி அணைய கற்பின் என்பது 500. விசும்பு வழங்கும் மகளிருள்ளும் சிறந்த செம்மீன் அணையாள், இது 10. வடமீன் போல் தொழுது ஏத்த வயங்கிய கற்பினாள், இது கலித்தொகை. தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்று, தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்று சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். ஆக தமிழ் இலக்கியத்தை பொறுத்த அளவில் கற்பு அருந்ததி. இதை கம்பனும் ஒப்புக்கொள்கின்றான். சீதை அருந்ததி கற்பினாள். ராமன் சீதை இருவரும் மனம் முடித்த காலை சீதைக்கு அருந்ததி சுட்டி காண்பிக்கப்படுகிறது. சீதைக்கும் ராமனுக்கும் இருவருக்குமே சுட்டி காண்பிக்கப்படுகிறது. இன்றைக்கும் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து என்று நாம் அந்த ஒரு வழக்கம் கொண்டுள்ளோம். கம்பன் காலத்தில் இருந்து, அதாவது கம்பன் சீதை காலத்தில் இருந்ததாக சுட்டுகிறான். பாடலை பார்ப்போம் இப்பொழுது. விஜய் அடுத்த பாட்டு. வலம்பொடு தீயை வணங்கினர் வந்து, சீதையுடைய கல்யாண நிகழ்வுகள் பற்றி சொல்லப்படும் பாடல் இது. வலம்பொடு தீயை வணங்கினர் வந்து புலம்பொறி செய்வன செய்பொருள் முற்றி. புலம்பொறி செய்வன, பொறியிடுதல் என்ற சடங்கு இன்றைக்கும் கல்யாணங்களில் காணப்படுகிறது. தீயை வணங்குதல், அதை வலம் வருதல். வலம்பொடு தீயை வணங்கினர் வந்து புலம்பொறி செய்வன செய்பொருள் முற்றி. இலங்கு ஒளி அம்மி மிதித்து எதிர் நின்ற கலங்கள் இல் கற்பின் அருந்ததி கண்டார் என்று கடிமண படலம், சீதை ராமன் கல்யாண நிகழ்வாக சொல்லப்படும் பாடல். கலங்கள் இல் கற்பின் அருந்ததி கண்டார் என்று. சீதை எவ்வளவு கற்புடையவள் என்றாலும் அவளையும் அருந்ததி போல கற்பு என்றுதான் சுட்டப்படுகின்றாள் காப்பியத்தில். அடுத்த பாடலை பார்ப்போம்.
இது ஒரு சின்ன இடைச்சல்கள் மாதிரி. அனுமன் கோபம் கொள்றான். சீதையை பிளந்து தின்பேன் என்று சொன்னான். இவனை கொன்று அதன் பிறகு அடுத்த காரியம் பார்ப்பேன் என்று சொன்ன அனுமன் அடுத்த காரியம், அதாவது பின்னை நின்றது செய்குவன் என்று சென்ற பாடலில் சுட்டியதை இந்த பாடலில் என்ன என்று தெளிவாக சொல்லிவிடுகின்றான். மீண்டும் அனுமனுடைய வாய்மொழியாக பாடல் வருகிறது. ராவணன் தனியாளாகத்தான் நிற்கிறான். இவனை என்னால் இப்பொழுது கொல்ல முடியும். இவனுடைய 10 தலைகளும் நிலத்தில் விழும்படி செய்து, அது ஒரு ஆக்டிவிட்டி. இலங்கையை கடலுக்குள் அழுத்தி, இரண்டாவது ஆக்டிவிட்டி. மூணாவது ஆக்டிவிட்டி, சீதையை தோளில் சுமந்து கொண்டு ராமனிடம் செல்வேன் என்று இந்த 3 செயல்களையும் செய்வேன் என்று நினைத்து இது எப்படி செயலாக்குவது என்று தன்னுடைய கையை பிசைஞ்சிண்டு அனுமன் நின்றான். கையை பிசைஞ்சிண்டு நின்றான் என்பது வரதராஜனுடைய வார்த்தை இல்ல, கம்பனுடைய வார்த்தை. பாடலை பார்ப்போம் திரையில். தனியன் நின்றனன் தலை 10 கடிதுகத்தாக்கி, பனியின் வேளையில் இலங்கையை கீழுறப்பாய்ச்சி, புனித மாதவத்தணங்கினை சுமந்தனன் போவன் இனிதின் என்பது நினைந்து தன் கரம் பிசைந்து இருந்தான். தனியன் நின்றனன் ஒத்தாளா நிற்கிறான். தலை 10, அவனுடைய 10 தலையும் கடிது உக தாக்கி. கடிது என்றால் வேகமாக என்று ஒரு பொருள், கடுமையாக கொடுமையாக. உக அது கீழே விழுமாறு, கழுத்தில் இருந்து நீங்குமாறு. உகுதல் என்றால் சொரிதல், விழுதல். அவன் கழுத்தில் இருந்து தலைகள் எல்லாம் நீங்குமாறு தாக்கி அவனை கொன்று, பனியின் வேளையில் இலங்கையை கீழ் உறப்பாய்ச்சி. பனி என்றால் குளிர்ச்சி, வேலை என்றால் கடல். குளிர்ந்த கடல், இலங்கையை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கடலுக்குள் இலங்கையை கீழே உற என்றால் கீழே சென்று ஆழ்ந்து முங்கி போகுமாறு பாய்ச்சி செலுத்தி. ராவணனை கொண்டாச்சு, இலங்கையும் கடலுக்குள்ள போயாச்சு. புனித மாதவத்து அணங்கினை, சீதைக்கு அனுமன் கொடுக்கும் அடைமொழி. புனிதமானவள், மாதவம் செய்தவள், அணங்கு. அணங்கு என்றால் பெண் என்று ஒரு பொருள் உண்டு, சிறப்பாக பெண் தெய்வம் என்ற பொருள் உண்டு. புனித மாதவத்து அணங்கினை அவள் இனிதின் இருக்குமாறு சுமந்தனன் போவேன். அந்த இனிதின் என்ற வார்த்தையை புனித மாதவத்து அணங்கு இனிதின் இருப்ப சுமந்தனன் போவேன். அவள் ரொம்ப சொஸ்தமாக, ரொம்ப சௌகரியமாக, எந்த விதமான இல்லலும் இல்லாமல் என் மீது அமரும்படி, இனிதின் இனிதாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக சீதை என் மீது இருக்கும்படி அவளை சுமந்து கொண்டு போவேன், ராமனிடம் திரும்ப போவேன் என்று நினைந்து அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது என்று தன் கரம் பிசைந்திருந்தான். அடுத்த பாடலை பார்ப்போம். இதை எடுத்துடலாம் விஜய். அனுமன் இவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்க ராவணன் அடுத்தபடியாக என்ன செய்கிறான் என்பதை கம்பன் அடுத்த பாடலில் சுட்டுகின்றான். கோபம், எக்கச்சக்கமான கோபம், எக்கச்சக்கமான வெட்கம், எக்கச்சக்கமான ஆசை என்று ஏற்கனவே சொன்னேன். சீற்றமும் காதலும் எதிர் எதிர் கிடைப்ப என்று முதல் பாடலில் பார்த்தோம். ஒரு மாதிரி இவனுடைய சீற்றத்தை ஆசை அமுக்கிவிட சீதையிடம் பேச ஆரம்பிக்கின்றான் இராவணன். அதுதான் பாடல் தரும் செய்தி. பாடலை பார்ப்போம் திரையில். ஆண்டு அவ்வாழ் அரக்கன்
ஆண்டவ் வாழறக்கன் அகத்து அண்டத்தை அழிப்பான் மூண்ட கால வெந்தி என முற்றிய சீற்றம் நீண்ட காமநீர் நீத்தத்தின் வீவுற நிலையின் மீண்டு நின்று ஒரு தன்மையால் இணையென விளம்பும். ஆண்டு அந்த சமயத்தில், அந்த தருவாயில், அந்த தருணத்தில், அந்த நேரத்தில் அவ் வாழ் அரக்கன் ராவணனை பற்றி சுட்டப்படும் பொழுது பெரும்பாலாக வாழறக்கன் என்று கம்பன் பல இடங்களில் சொல்கிறார். 40-50 இடம் இருக்குன்னு எனக்கு தோன்றுது. வாழறக்கன், வாளுடைய அரக்கன். அகத்து அவனுடைய நெஞ்சில் சீதையை பற்றி நினைத்துக் கொண்டே இருக்கின்றான். அந்த அவனுடைய நெஞ்சில் கோபம் வருகிறது. எப்பேற்பட்ட கோபம்? அண்டத்தை அழிப்பான். இந்த உலகிலேயே யூனிவர்ஸ், அண்டம், இந்த அண்டத்தையே அழிப்பான், அந்த அளவு அழித்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவில் அழிப்பவன் போல மூண்ட கால வெந்தி. காலம் என்பது ஊழிக்காலம், கடைக்காலம். அப்பொழுது வரும் தீ போல சினந்து எழுந்த இராவணன் முற்றிய சீற்றம் என்ன ஆயிடுத்து? நீண்ட காம நீர் நீத்தத்தின் வீவுல. வீதல் என்றால் இறந்து போதல், இல்லாமல் போதல், அழிந்து போதல், கெட்டு போதல். அந்த நீண்ட காம நீர் நீத்தம், நீத்தம் என்றால் வெள்ளம் அல்லது கடல். இந்த அவனுடைய ஆசை என்ற கடல், அது இவனுடைய கோபத்தை அழித்து விட நிலையின் மீண்டு ஒரு மாதிரி பழைய நிலைமைக்கு கொஞ்சம் சுதாரிச்சுண்டு கோபமெல்லாம் போய் பேச ஆரம்பிக்கின்றான். மீண்டு நின்று ஒரு தன்மையால் ஒரு விதமாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு இணையென விளம்பும். பின்வருமாறு சீதையை பார்த்து சொல்கின்றான் இராவணன். என்ன சொல்றான்? இதை எடுத்துடலாம் விஜய். சீதை இவனை சுட்டி மிக ஏளனமாக ஒரு வார்த்தை சொன்னாள். பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். 2-3 வகுப்புக்கு முன்னால் தான் பார்த்தோம். பத்துள தலையும் தோளும் பல பல பகழி தூவி வித்தக வில்லினார்க்கு விளையாடற்கு ஏற்ற சித்திர இலக்கம் ஆகும் அல்லது செருவில் ஏற்கும் சக்தியை போலும் மேல்நாள் ஷடாயுவாய் தரையில் வீழ்ந்தாய். முன்னால ஷடாயுவாய் தரையில் வீழ்ந்தவன் தானே. 10 உள தலையும் தோளும் பல பல பகழி தூவி வித்தக வில்லினார்க்கு விளையாடற்கு ஏற்ற சித்திர இலக்கம் என்று அவனுடைய 10 தலையையும் 20 தோளையும் சீதை சுட்டுகிறார். ராமனுக்கு இது ஒரு விளையாட்டுப்பா என்று அந்த வார்த்தையை அவள் பயன்படுத்த நல்லா படிச்சுட்டு இருக்கான். அந்த வார்த்தையை, அதே வார்த்தையை இவனும் பயன்படுத்தி சீதைக்கு டிட் ஃபார் டாட் என்பது போல பதில் சொல்கின்றான் இராவணன். உன்னை கொல்வேன் என்று நான் கோபம் கொண்டேன், ஆனா கொல்ல போறதில்லை. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி என்னுடைய ஒவ்வொரு செய்கைக்கும் ஏன் செய்கிறேன், ஏன் செய்வதில்லை என்று காரணம் எல்லாம் நீ கேட்டால் ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுங்க. எனக்கு இது முடியும், இது முடியாது என்ற வரையறை ஏதும் இல்லை. என்னால் முடிவது, என்னால் முடியாதது, அந்த மாதிரி ஒரு பைஃபர்கேஷன், அந்த மாதிரி ஒரு செக்ரிகேஷன், அந்த மாதிரி ஒரு டிஃபரன்சியேஷன், வாட் ஐ கேன், வாட் ஐ கேனாட், ஐயா என்ன பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. ஏன் தெரியுமா? நான் ராவணன். இது முடியும், இது முடியாது, இது இயலும், இது இயலாது, இது ஒல்லும், இது ஒல்லாது என்ற வரையறை எனக்கு கிடையாது. ஆனால் அதனால் பல விளையாட்டு நான் செய்கின்றேன் என்று சீதையை பார்த்து, நீ சொன்னாயே விளையாட்டு, உன்னுடைய ராமனுடைய விளையாட்டு என்று
அதுபோல உன்னை கொல்லாமல் இருப்பேன், கொள்வேன், என்னால் எதுவும் இயலும், எனவே விளையாட்டாக சில செயல்களை செய்கின்றேன் என்று சீதைக்கு மீண்டும் தன்னுடைய பெருமையை பேசுபவனாக ராவணன் பதில் சொல்கின்றான். ஒரு எனக்கும் உண்டோ இந்த ஒரு வேறுபாடு என்று, எனக்கும் ஒரு ஆணவத்தின் உச்சம், எக்ஸ்ட்ரீம் ஈகோ. மற்றவங்களுக்கு இருக்கலாம் ஐயா, எனக்கும் உண்டோ, எனக்கும் அந்த அந்த உண்மை மிக அழுத்தமாக இங்கே வந்து விழுந்திருக்கிறது பாடலில். பாடலை பார்ப்போம் திரையில். கொல்வன் என்று உடன்றேன் உன்னை கொல்கிறன், குறித்து சொன்ன சொல் உள, அவற்றுக்கெல்லாம் காரணம் தெரிய சொல்லின், ஒல்வது ஈது ஒல்லாது ஈது என்று எனக்கும் ஒன்று உலகத்து உண்டோ, வெல்வதும் தோற்றல் தானும் விளையாட்டின் விளைந்த மேல் நாள். இவர் சொன்னார், தோற்றனை பறவைக்கன்று, தோற்றனை பறவைக்கு அன்று, சுள்ளு நீர் கங்கை வெள்ளம் ஏற்றவன் வாழால் வீழ்த்தினாய் என்று. அதே போல சென்ற பாடலில் தோற்றன் மேல்நாள் ஜடாயுவால் தரையில் வீழ்ந்தாய் என்று, வெல்வதும் தோற்பதும் அது ஒரு விளையாட்டுமா என்று, ராமனுக்கு மட்டும்தான் விளையாட்டு உண்டா, ராவணனுக்கும் உண்டு என்று துணிக்கும் வண்ணம் கொல்வன் என்று உடன்றேன், உடன்றேன் என்றால் சினந்தேன், உன்னை கொல்கிறேன், கொல்லாமல் விட்டு போறேன், குறித்து சொன்ன சொல் உள, நீ என்னை பத்தி ஏராளமா என்னென்னமோ அவமானகரமான சொல்லலாம் ஏராளமா சொல்லியிருக்க, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், குறித்து சொன்ன சொல் உள அவெல்லாம் அப்படியே இருக்கட்டும், அந்த சொற்கள் எல்லாம், அவற்றுக்கெல்லாம் காரணம் தெரிய சொல்லி எல்லாத்துக்கும் விளக்கமாக விளம்ப வேண்டும் என்றால், என்னை பொறுத்த அளவில் ஒல்வது ஈது ஒல்லாது ஈது, கேன் cannot என்ற அந்த வேறுபாடு எனக்கும், மற்றவர்களுக்கு இருக்கலாம், எனக்கும் உண்டோ, வெல்வதும் தோற்றல் தானும், பறவைட்ட தோத்தேன்னு சொன்னேன், வெல்வதும் தோற்றல் தானும் விளையாட்டின் விளைந்த மேல் நாள் அன்று, கொஞ்ச நாளைக்கு முன்னால் மேல் நாள் என்று மீண்டும் தன்னுடைய தற்பெருமையை பேசி சீதையை வேண்டுகின்றார். அடுத்த பாடலை பார்ப்போம். இது எடுத்துடலாம். நீ என்ன கேட்ட, வஞ்சனையா தூக்கிட்டு வந்தியே, நீ வீரனா, நீ கோழை இல்லையா என்று நீ கேட்டாய். ஆமா, வஞ்சனையாத்தான் தூக்கிட்டு வந்தேன், அதுதான் என்னுடைய திட்டம். ஏன் வஞ்சனையா தூக்கிட்டு வந்தேன் சொல்றேன் இப்போ என்று தான் சீதையை வஞ்சனையாக கவர்ந்து கொண்டு வந்ததற்கான காரணத்தை ராவணன் சொல்கின்றான். கீழ் விழுந்தாலும் மீசையில மண் ஊட்டுவதில்லை என்பது போன்ற ஒரு வியாக்கியானம் அல்லது ஒரு எக்ஸ்பிளனேஷன். அவன் சொல்றான், உன்னுடைய ராமனை நான் கொல்வேன். அப்படி ராமன் செத்து போயிட்டான்னா நீ உயிரோடு இருப்பியா? ராமன் மாண்டு போனால் நீயும் மாண்டு போவாய், நீயும் மாண்டு போனால் நானும் மாண்டு போவேன். அப்புறம் எப்படி ஒன்னு அடையிறது? உன்னை நான் அடைய வேண்டும் என்றால் ராமன் உயிரோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் ராமன் மரணம் ஈக்குவல் டு சீதை மரணம். அந்த ஈக்குவேஷன் இருக்கு. ராமன் மரணம் ஈக்குவல் டு சீதை மரணம், சீதை மரணம் ஈக்குவல் டு ராவணன் மரணம். எனவே இந்த காரணத்தினால்
உன்னை அடைய வேண்டும் என்றால் நீ உயிருடன் இருக்க வேண்டும், நான் உயிருடன் இருக்க வேண்டும். நீ உயிருடன் இருக்க வேண்டும் என்றால் உன் கணவன் பிழைத்து போக வேண்டும் என்பதற்காக வஞ்சனையா தூக்கிட்டு வந்தேன ஒழிய அவனோட சண்டை போடுறது ஒரு பெரிய விஷயமா? அவனை போரில் தோற்கடிப்பது எனக்கு இயலாத ஒன்றா? என்னை எதிர்ப்பவர் யார்? என்னுடன் போர் செய்யும் ஆற்றல் வலிமை யாருக்கு இருக்கிறது இங்கே என்று தான் சீதையை வஞ்சனையாக தூக்கி கொண்டு வந்ததற்கு ராவணன் காரணம் கற்பித்து அதை சீதையிடம் விளக்குகின்றான். பாடலை பார்ப்போம். ஒன்று கேள் உரைக்க நிற்கு ஓருயிர் என்ன உரியோன் தன்னை கொன்றுகோள் இழைத்தால் நீ நின் உயிர் விடின் கூற்றம் கூடும் எந்தன் ஆறுயிரும் நீங்கும் என்பதையே எண்ணி அன்று நான் வஞ்சம் செய்தது ஆரெனக் கமரில் நேர்வார். ஒன்று கேள், நல்ல ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. உரைக்க ஒன்று கேள், நான் சொல்ல நீ கேட்பாயாக. உரைக்க ஒன்று கேள், நான் உரைக்க நீ கேள். நிற்கு ஓர் உயிர் என உரியோன், அவன் ராமன். நிற்கு நினக்கு ஓர் உயிர் என உரியோன் தன்னை கொன்று கோள் இழைத்தால், கோள் என்பது கொள்ளுவது, அவனை கொன்று உன்னை கொண்டு வந்தால், கோள் இங்கே கொண்டு வருவது கோள் இழைத்தால். கோள் என்றால் குற்றம், பிழை, தீமை, அந்த பொருளில் இங்கே பார்க்க கூடாது. கோள் இழைத்தல், கோள் கோடி என்றால் கொள்ளுவாயாக என்று பொருள் வரும். அது ஒரு கோள் இழைத்தால் உன்னை கொள்வதற்கு, உன்னை தூக்கி கொண்டு வருவதற்கு, அவனை கொன்று நான் உன்னை தூக்கி கொண்டு வந்தால் நீ நின் உயிர் விடி, ராவன் இறந்ததால் நீயும் உயிர் விட்டு விட்டால் கூற்றம் கூடும், என் ஆறுயிரும் நீங்கும், என்னுடைய உயிரும் போகும். கூற்றம் கூடும், சாவோட எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும் என்பதை இயைய மிக பொருத்தமாக காரணம் எல்லாம் கற்பித்து இதை நல்லாக அனலைஸ் பண்ணி தீவிரமாக ஆராய்ந்து இயைய எண்ணி அன்று நான் வஞ்சம் செய்தது. அது இல்லாமல் எனக்கு ஆர் அமரில் நேர்வார், எனக்கு ஆர் அமரில் நேர்வார். கொண்டு குட்டி இந்த கடைசி 4 வார்த்தைகளை பொருள் கொள்ள வேண்டும். எனக்கு ஆர் அமரில் நேர்வார், எனக்கு நேராக என்னை எதிர்ப்பவர்களாக என்று, அல்லது எனக்கு நேருக்கு நேர் நின்று யார் போர் செய்வதற்கு வலிமையும் ஆற்றலும் உடையவர்கள் என்று. நல்ல ஒரு வார்த்தை போட்டிருக்கான் கம்பன். நிற்கு உரியோன், உனக்கு உரியவன் அவன்தான். எனவே மாற்றான் பெண்டாட்டியைத்தான் தூக்கி கொண்டு வருகிறேன் என்பது இவனுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கிறது. நிற்கு உரியோன், அது மட்டும் இல்ல, நிற்கு உயிர். ராமன் சீதைக்கு உரியவன், சீதைக்கு உயிரானவன். உரியவன் உயிரானவன் ரெண்டும். நிற்கு ஓர் உயிர் என உரியோன், அவனை கொன்று உன்னை கூட்டிக் கொண்டு வந்தால் நீயும் இறந்து போவாய் என்று தன்னுடைய செயலுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் செய்வது போல சீதையிடம் சொல்கின்றான் ராவணன். அடுத்த பாடலை பார்ப்போம். சொல்றான் மேலும், மான் வந்தது, மானின் பின்னால் போனார்கள். போனான் இராமன், அவனை தேடி இலக்குவனும் போனான். 2 பேரும் திரும்ப வந்து பார்க்கிறாங்க, சீதை இல்லை. தூக்கி கொண்டு போனவன் இராவணன் என்று தெரிந்தால் அப்ப இந்த பக்கம் வரவே மாட்டாங்க, அவ்வளவு அச்சம் என்று இதுவரை ராமனோ இலக்குவனோ வேறு யாருமோ சீதையை தேடி 10 மாதம் இருக்கு வராமல் இருந்ததற்கு காரணம் ராவணன் சொல்வது
என்னை பார்த்து பயம், வரவே மாட்டாங்க என்று. அது மட்டும் இல்ல, இதை செய்தது நான், அதாவது தேவர்களுக்கெல்லாம் அதிபதி என்பதை உணர்ந்து கொண்டால் தேவர்களும் சண்டைக்கு வர மாட்டாங்க, இந்த இஷ்யூல ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க என்று தன்னுடைய பெருமை விற்றிக் கொள்கின்றான். ராமன் வரவில்லை, வரமாட்டான் என்பதை சொல்லி சீதையை சற்றே அச்சுறுத்தும் முகமாக அடுத்த பாடல் அமைகிறது. பாடலை பார்ப்போம். மான் என்பது அறிந்து போன மானிடர் ஆவார் மீண்டு, யான் என்பது அறிந்தால் வாரார் ஏழமை எண்ணி நோக்கல், தேன் என்பது அறிந்த சொல்லாய் தேவர்தம் யாவரே எம், கோன் என்பது அறிந்த பின்னை திறம்புவார் குறையும் அல்லார். சீதையை விழிக்கின்றான். தேன் என்பது அறிந்த சொல்லாய், தேன் போன்ற சொற்களை சொல்லுபவளே. இப்பதான் ஏசி இருக்கா, அவனை போட்டு கண்ணா பின்னான்னு ஏசி இருக்கா. நீ பெருமை பேசுகிறாய், தேவையில்லாத பெருமை பேசுகிறாள், நீ துரும்பு என்றெல்லாம் சொல்லி இருக்கிறாள். இவன் என்ன பேசினாலும் இவனுக்கு அது தேன் தான். தேன் என்பது அறிந்த சொல்லாய், சீதையை சுட்டும் விழி, மூன்றாவது அடி. தேன் என்பது அறிந்த சொல்லாய், மான் என்பது அறிந்து போன மானிடர் ஆவார். மனுஷ பசங்க. மான் என்பது அறிந்து போன மானிடர் ஆவார் மீண்டு, யான் என்பது அறிந்தால் மீண்டு. சீடை இருக்கும் பர்ணசாலைக்கு வந்து, சீடை இருந்த பர்ணசாலைக்கு வந்து மீண்டு, யான் என்பது அறிந்தால், தூக்கி கொண்டு போனவன் ராவணன் என்பதை அறிந்தால் வாரார். அப்படி வச்சுக்கலாம். மான் என்பது அறிந்து போன மானிடர் ஆவார், யான் என்பது அறிந்தால் மீண்டு வாரார். திரும்ப என் பக்கம் வரவே மாட்டாங்க. அப்படி வருவார் என்று எண்ணி இருப்பது அறிவின்மை, ஏழமை எண்ணி நோக்கல். எண்ணி, அவ்வாறு எண்ணி ஒரு எதிர்பார்ப்போட காத்து கொண்டிருப்பது ஏழைமை, அது அறிவின்மை. தேன் என்பது அறிந்த சொல்லாய் தேவர்தாம் யாவரே, எம் கோன் என்பது அறிந்த பின்னை, எம் கோன் தேவர்களுடைய தலைவன், எம் கோன் என்பது அறிந்த பின்னர் தேவர்தாம் குறையின் அல்லால் யாவரே திறம்புவார். திறம்புதல் என்றால் மாறுபடுதல். குறையின் அல்லால் தம்முடைய வலிமை குறைந்து போதல், தம்முடைய ஆற்றல் குறைந்து போதல், தம்முடைய தன்மையில் குறைந்து போதல். எம் கோன் என்பது அறிந்தார். தேவர்கள் இவ்வாறு தூக்கி கொண்டு போனவன் இராவணன், அவன் நம்முடைய அரசன், நம்முடைய தலைவன் என்பதை அறிந்தால் அதன் பின் யாவரே திறம்புவார். என்னிடம் என் நிலையிலிருந்து அல்லது என்னை எதிர்த்து யார் திறம்புவார்கள், மாறுபடுபவர்கள் யார்? குறையின் அல்லால், குறைந்துதான் போவார்களே ஒழிய எனக்கு மாறுபட மாட்டார்கள் என்று ராவணன் தன்னுடைய பெருமையை பேசுகின்றான். இந்த பாட்டை ஒரு சின்ன நயம் பார்க்கணும். கம்பன், நான் அப்பப்போ கவிதை எழுதுறேன். எதுகை என்று ஒன்று சொல்லுவோம். இரண்டாவது எழுத்து மான், யான், தேன், கோன், இது எதுகை. மான் பொதுவாக அந்த ஒரு எழுத்து கரெக்டா வந்துருச்சுன்னா அப்போ எதுகை பிரமாணம் வந்துருச்சு என்று சொல்லிக் கொள்வோம். கம்பன் இந்த பாடலில் 10 எழுத்துக்கு அப்படியே மெயின்டைன் பண்றான். மான் என்பது அறிந்து, யான் என்பது அறிந்து, தேன் என்பது அறிந்து, கோன் என்பது அறிந்து. அவன் கவி சக்கரவர்த்தி தான், ஐயமே இல்லை. அடுத்த பாடலை பார்ப்போம். மீண்டும் சீதையிடம் தன்னுடைய பெருமை பேசுகின்றான்.
எப்படியாவது அவளை இணங்க வைக்க வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். கெஞ்சினான், காலடியில் விழுந்தான், பலனில்லை. சரி, நம்முடைய பெருமையெல்லாம் பேசுவோம், அதை செய்கின்றான். பிறகு அச்சுறுத்தவும் போகின்றான். சொல்றான், என்னை வென்றார்கள், நான் பலரிடம் தோத்தேன், எல்லாம் சொல்றேன், இருக்கட்டும்மா. சாவே இல்லாதவர்கள் மும்மூர்த்திகள் என்று சொல்கிறாய், இருக்கட்டும். அவர்களை விட மேலானவன் நீதான், இருக்கட்டும். என்ன வேணா இருக்கட்டும். உண்மையில் என்ன நடக்கிறது இப்பொழுது? இந்திரனை அடிமையாக கொண்டு 3 உலகத்தையும் நான் ஆண்டு கொண்டிருக்கின்றேன். இதை விட வேறு என்ன சிறப்பு வேண்டும் என்று தன்னுடைய தகுதி பற்றி தம்பட்டம் அடித்துக் கொள்கின்றான் இராவணன். அடுத்த பாடலை பார்ப்போம். வென்றோரும் இருக்க யாருக்கும் மேலவர் விழிவிலாதோ என்றோரும் இருக்க அன்றே இந்திரன் ஏவல் செய்ய ஒன்றாக உலகம் 3 ஆள்கின்ற ஒருவன் யானே மென்தோளா இதற்கு வேறு காரணம் விரிப்பதுண்டோ. வென்றோரும் இருக்க, என்னை வென்றவர்கள் கார்த்தவீரியன் என்று ஒரு அசுரன், அவன் மனிதன், அவனை வென்றவன் பரசுராமன், அவனை தோற்கடித்தவன் ராமன் என்று 3 என்னை வென்றார்கள். சரி, இருக்கட்டும். யாருக்கும் மேலவர் விழிவு இல்லாதோர், யாருக்கும் மேலவர் விழிவு இல்லாதோர், சாவு இல்லாதவர்கள், தேவர்கள் என்று சொல்லலாம், அல்லது அதற்கும் மேற்பட்ட அவர்களுக்கும் மேலவர் 3 என்றும் கொள்ளலாம். அவர்களும் இருக்கட்டும். இந்திரன் ஏவல் செய்ய, இந்திரன் என்னுடைய வேலையாட்களாக, இந்திரன் என்னுடைய பணியாளாக, இந்திரன் எனக்கு அடிமைப்பட்டவனாக, இந்திரன் ஏவல் செய்ய ஒன்றாக உலகம் 3 ஆள்கின்ற ஒருவன் யானே அன்றே. இந்த 3 உலகத்தையும் இந்திரன் உள்பட எனக்கு அடிமையாக கொண்டு ஆள்பவன் நான் ஒருவன் தானே. மெல்லிய தோல் உடையவளே மென்தோளாய், சீடையை சுட்டும் விழி மென்தோளாய், இதற்கு வேறு காரணம் விரிப்பது உண்டோ? இவ்வாறு என்னுடைய ஆட்சிக்கு, என்னுடைய பெருமைக்கு, அவர்களுக்கெல்லாம் நான் தான் தலைவன் என்பதற்கு வேறு என்ன காரணம் இருக்க போகிறது? என்னுடைய மாட்சிமைக்கு வேறு என்ன சுட்ட முடியும் என்று தன்னுடைய பெருமையை சொல்லி அவளை இணங்க வைக்க முடியுமா என்று ராவணன் முயற்சிக்கின்றான். அடுத்த பாடலை பார்ப்போம். அடுத்த பாடல் இன்னும் ஒருபடி மேல போறான். தேவர்கள் எல்லோரும் வலிமை அழிய, மும்மூர்த்திகளும் வலிமை அழிய, அவர்களை கொல்வது, அந்த செயலை நான் செய்தால் ஒரு பழி வந்துவிடும் என்னுடைய ஆட்சிக்கு, என்னுடைய தன்மைக்கு, என்னுடைய தகுதிக்கு. எனவே அதை செய்ய போவதில்லை. உன்னுடைய கணவனையும் கொல்லப் போவது இல்லை என்று ஒரு வாக்கு தருகின்றான் சீதைக்கு. ஒன்று, தேவர்களுடைய வலிமையெல்லாம் அழிய, அதனால் எனக்கு ஒரு பழி வர, உன்னுடைய கணவன்மார்களை நான் கொல்ல மாட்டேன். உன்னுடைய கணவனை, அதுபோல அவனுடைய தம்பியை நான் கொல்ல மாட்டேன். ஆனா என்ன பண்ணுவேன்? அவங்க 2 பேரையும் இங்க கொன்றப்பேன். எனக்கு வேலைக்காரர்களாக இராமனையும் இலக்குவனையும் வைத்துக் கொள்ளப் போகிறேன். நீ பார்ப்பாய் இதை என்று, உன் கண்காண இதை நான் நிகழ்த்தி காண்பிக்கின்றேன் என்று ஒரு சூளுரையாக சொல்லி, இதுவரை எவ்வளவோ கெஞ்சினான், சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி பார்த்தான், எதுவும் நடக்கல. இப்பொழுது அச்சுறுத்துகின்றான்.
இராமன் இலக்குவன் இருவரையும், ரெண்டு பேரையும் ஒரு கையில பிடிச்சுன்னு வந்துருவேன் என்று அது ஒரு முரண். இருவரை ஒரு கை, இந்த ரெண்டு விரல்ல ராமனை தூக்கிக்கிறது, இந்த ரெண்டு விரல்ல லக்ஷ்மணன் தூக்கிக்கிறது. ஒரு கையால் இருவரையும் பிடித்து இங்கே கொண்டு வந்து இலங்கையில் என்னுடைய பணியாட்களாக வைத்துக் கொள்ளப் போகிறேன், நீ இதை பார்ப்பாய் என்று சீதையை அச்சுறுத்துகிறான். இவ்வளவு சொல்றவன் இனிமையான மொழி பேசும் சீதையே என்று அவளுக்கு ஒரு விழியம் சொல்கின்றான். குதலை சொல்லாய், இனிமையான சொல் உடையவளே. பாடலை பார்ப்போம். மூவரும் தேவர் சாமும் உரண்முக முற்றும் கொற்றம் பாவினின் பொருட்டினால் ஒரு பழிபெற பயந்தீர் நோம்பின் ஆகியல் மனிதர் தம்மை அடுகிலேன் அவரை ஈண்டு கூவி நின்றேவல் கொள்வேன் காணுதி குதலை செல்வாய், குதலை சொல்லாய், குதலை சொல்லாய், இனிய மொழி கூறுபவளே. மூவரும் தேவர் தாமும் முரண் உக, உகுதல் என்றால் நீங்குதல், அழிந்து போதல், இல்லாமல் போதல். மூவரும் மும்மூர்த்திகளும் தேவர் தாமும் முரண் உக, அவர்களுடைய வலிமையெல்லாம் போய் எழிய முற்றும் கொற்றம் நின் பொருட்டினால் ஒரு பழி பெற. பாவை, குதலை சொல்லா என்பது விழி, பாவை என்பதும் விழி. நின் பொருட்டினால் ஒரு பழி பெற, உன் காரணமாக அவர்களுடைய வலிமையெல்லாம் போகும் வண்ணம் என்னுடைய கொற்றம், என்னுடைய ஆட்சி, அந்த ஆட்சிக்கு நின் பொருட்டினால் ஒரு பழி பெற, அவ்வாறு பழி அடைய விடமாட்டேன். ஆனால் பயன்தீர் நோன்பின் ஆகியல் மனிதர் சம்மை. ஆ என்றால் பசு. பயன்தீர் நோன்பு, இந்த மனுஷ பசங்கள் ஏதோ தவம் பண்றாங்க, அது பண்றாங்க, ஒரு பயனும் விளைவிக்க போவதில்லை. பயன் தீர்ந்த, பயனில்லாத தவம் முயற்சிகள். நோன்பு என்பது முயற்சி என்று கொள்ளலாம், தவம் என்று கொள்ளலாம். பயன்தீர் நோன்பின், அவ்வாறு நோன்புகளை செய்யக்கூடிய ஆகியல் மனிதர், பசு போன்ற மனிதர்கள், அவரை அடுகிலேன், கொல்லப் போவதில்லை. அடுகிலேன், அடுதல் என்றால் கொல்லுதல். அவரை ஈண்டு கூவி நின்று என்று சொல்லலாம், அல்லது கூவி என்றால் கொண்டு போய் கொண்டு, அவரை இங்கு கூட்டிக் கொண்டு வந்து ஏவல் கொள்ளுவேன். கூவி ஏவல் கொள்ளுவேன், அவரை என்னுடைய பணியாட்களாக வைத்துக் கொள்ளுவேன். காணுதி, இதை நீ பார்க்க போகிறாய், குதலை சொல்லாய் என்று சீதையை அச்சுறுத்துகிறான் இராவணன். தொடர்கின்றான். இவனுடைய அச்சுறுத்தல் மீண்டும் தொடர்கிறது. அடுத்த பாடல் இங்கே எடுத்துடலாம். நான் ஏதோ சும்மா ராமனையும் இலக்குவனையும் இங்கே கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்வதை விளையாட்டாக எண்ணிக்கொள்ளாதே, கண்டிப்பாக நிகழ்த்துவேன். இப்போ இன்றைக்கே, இந்த நாளிலேயே அதை நிகழ்த்துவேன் என்று அச்சுறுத்துகின்றான். பாடலை பார்ப்போம். சிற்றியல் சிறுமை ஆற்றல் சிறு தொழில் மனிதரோடே முற்றிய தாயில் வீர முனிவு என் கண் விளையாதேனும் இற்றை இப்பகலில் நொய்தின் இருவரை ஒரு கையாலே பற்றினன் கொணரும் தன்மை காணுதி பழிப்பிலாராய். நான் போன பாடல சொல்லிட்டேன். இத இருகை ஒரு கை, இருவரை ஒரு கையாலே, இந்த பாடல சொல்லியிருக்க வேண்டியது அந்த பாடலை பிழையாக சொன்னேன். சிற்றியல் சிறுமை ஆற்றல் சிறு தொழில் மனிதரோடே. சிறு தொழில் மனிதர், ரெண்டு பேர் மனிதர், இராமன் இலக்குவன். அவர்களுடைய இயல்பு சிற்றியல், அவர்கள் செய்வதெல்லாம் சிறுமை, அவர்களுடைய ஆற்றலும் சிறுமை, அவர்களுடைய வினை பயன்கள் எல்லாம் சிறியது. சிறு தொழில், தொழில் என்றால் வினை, ஆற்றலில் சிறியவர்கள்,
இயல்பில் சிறியவர்கள், எல்லா ரெஸ்பெக்ட்லையும் மிக கீழ்த்தரமானவர்கள். இது பாடம் மாறிடுச்சு விஜய், இது எடுத்துருங்க பிளீஸ். பாடலே வேண்டாம், இந்த பாடல வேண்டாம். இந்த பாடம் சிற்றியல் இருக்கட்டும். அடுத்த பாட்டு சிற்றியல் சிறுமை ஆற்றல் சிறு தொழில் மனிதரோட. சிறு தொழில் மனிதர் அவங்க 2 பேர். அவர்களோடு அவர்கள் தொடர்பாக முற்றிய நிரம்பிய கம்ப்ளீட் தா இல் வீர முனிவு. தா என்றால் குற்றம், குற்றமே இல்லாத என்னுடைய வீரத்தன்மை மிகுந்த கோபம். சினம் முனிவு, என் கண் விளையாது ஏனும். அதாவது அவர்கள் மீது எனக்கு அவ்வளவு கோபம் இல்லை, அதாவது கொல்லக்கூடிய அளவு கோபம் இல்லை. சென்ற பாடலில் சொன்னேன், அடுகிலேன். அவ்வளவு கோபம் இல்லாட்ட கூட இற்றை இந்த நாளில் இப்பகலில், பகல் என்பது பகல் என்று பொருள் கொள்ள வேண்டாம், பகல் இரவு என்ற பொருளில் வருவது அன்று. பகல் என்பது பொதுவாக ஒரு நாளை சுட்டும். சொல்ல போனா இந்த கான்வர்சேஷன் நடக்கிற டைம் காலம்பரை 3:45 இல்லைன்னா காலம்பரை 4 மணி. அதனால இந்த சமயம் இரவுதான். ஆனால் இப்பகலில் என்று சொல்லும் பொழுது இந்த நாளில் நொய்தின் மிக எளிமையாக, ரொம்ப லேசாக, இருவரை ஒரு கையாலே, நான் போன பாடலில் சொன்னது போல 2 பேரையும் ஒரு கையாலே பற்றினன் கொணரும் தன்மை காணுதி. அவர் சீதை கூறு விழி பழிப்பு இல்லாதாய். பழிப்பு என்றால் குற்றம், பிழை, பிளாக் மார்க். பழிப்பு இல்லாதாய் இப்படி சொல்லும் போதே பழிப்பு இல்லாதவள் சீதை, பழிப்பு உடையவர்கள் ராமலக்குவர் என்பது சொல்லாமல் சொல்லப்பட்டது. ராமலக்குவருக்கு இருக்கக்கூடிய பழிப்பு சிற்றியல் சிறுமை ஆற்றல் சிறு தொழில் மனிதர்களுடைய. அந்த மனிதர்களுக்கு உண்டான பழிப்பு சிற்றியல் சிறுமை சிறு தொழில். ஆனால் சீதை பழிப்பு இல்லாதவள் என்று ராமன் இலக்குவன் இருவரையும் என்னுடைய ஒரு கையால் பற்றி கொண்டு வந்து இப்பொழுதே இன்றைய நாளில் என்னால் அதை நிகழ்த்தி காணிக்க முடியும். காணுதி, நீ பார்ப்பாயாக என்று சீதையை அச்சுறுத்துகின்றான். அடுத்த பாடல் இதே ரெப்படிஷன். உன்னுடைய கணவன், அவனுடைய தம்பி ஆற்றல் இல்லாதவர்கள், பசு போன்றவர்கள் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கின்றான் இராவணன். புல்லு போன்ற அசாமி, அதாவது வலிமையற்றவர்கள். அப்படி இருந்தாலும் ஒன்ன எனக்குன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால அந்த உதவியை, அதற்காக நன்றியாக அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் அல்லர். என்ன ஒரு லாஜிக் பாருங்க. உன்னை எனக்கு அவர்கள் தந்துவிட்டபடியா, சீதை தனக்குத்தான் சீதை இணங்கி விடுவாள் என்ற ஒரு நம்பிக்கை. உன்னை எனக்கு அவர்கள் தந்துவிட்டபடியால் அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் அல்லர், சாவுக்கு உரியவர்கள் அல்லர். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது அவமானம் அல்லது சாவு, அவமானம் வர வேண்டும் என்று நீ விரும்பினால், அதை செய்யக்கூடியவன் நான் என்று நீ எண்ணினால், இது உனக்கு நன்மை அளிக்கக்கூடிய செயல் என்று எண்ணினால், I will do it right now, இப்பொழுதே செய்து முடிக்கின்றேன், காண்பாயாக என்று சீதையிடம் சொல்கின்றான். ராமன் இலக்குவனுக்கு அவமானம் விளைவிக்க வேண்டும், தீமை விளைவிக்க வேண்டும், அல்லது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனா மரணம் விளைவிக்க, சிதைவுங்கிறத வார்த்தை, மரணம் விளைவிக்க வேண்டும் என்ற அளவிற்கு சீதை எண்ணுவாள் என்று இவனுக்கு ஒரு நம்பிக்கை. அப்படி நீ ஆசைப்பட்டா, நீ ஆசைப்படுறேங்கிறதுனால அதையும் நான் பண்ணுவேன். அவர்கள் கொல்லுவதற்கு உரியவர்கள் அல்ல, கொல்லப்பட வேண்டியவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் கண்டிப்பாக அதை நிகழ்த்தி காண்பிப்பேன் என்று எவ்வளவு தூரம்
ஒரு இயலாமையின் உச்சகட்டம் அல்லது சிந்தனை தெளிவு இல்லாதவனாக இருந்தால் இராவணனால் ராமனுக்கும் இலக்குவனுக்கும் தீங்கு விளைவிக்க சீதை விரும்புவாள் என்று எண்ண முடியும். பாடலை பார்ப்போம். பதவிய மனிதரேனும் பைந்தொடி நின்னை தந்த உதவியை உணர நோக்கின் உயிர்கொலைக்குரியர் அல்லர் சிடை உரல் அவர்க்கு வேண்டின் செய்திறன் தேர்ந்தது எண்ணின் இதன் எனக்கு ஈதே ஆகின் ஏற்றுவல் காண்டி இன்னும் இன்னும் என்பது மேலே சொல்கின்றான். அந்த வார்த்தை விட்டுடுவோம். பதவிய மனிதரேனும், பதவு என்றால் புல், பதவிய மனிதரேனும் புல்லு போனப்பா, இவ்வளவு துரும்பு போட்டு பேசினானா இல்லையா, அதற்கு பதிலாக புல் போன்ற ஆற்றல் உடையவர்கள் பதவிய மனிதரேனும் பைந்தொடி, அழகான வளையல், தொடி என்றால் வளையல், பசுமையானவளே வளையல் அணிந்தவளே, தொடி என்றால் வளையல், பைந்தொடி பசுமையானவள், வளையணிந்தவள், வளையணிந்த பசுமையானவளே, நின்னை தந்த உதவியை உணர நோக்கி, ஒன்ன எனக்குன்னு விட்டு கொடுத்துட்டாங்களா இல்லையா, அதை பார்க்கும் பொழுது அவர்கள் உயிர் கொலைக்கு உரியர் அல்லர், என்னால் கொல்லப்பட வேண்டியவர் அல்லர். ஸ்டாப். ஆனால் சிதை உரல் அவருக்கு வேண்டின், அவர்களுக்கு சிதைவு ஏற்பட வேண்டும் என்றால், இந்த சிதைவுங்கிற வார்த்தைக்கு நீங்க என்ன வேணா பொருள் கொள்ளலாம். அழிவு என்று உரையாசிரியர்கள் பலரும் எழுதுகிறார்கள். நான் கொஞ்சம் சொல்லுவதற்கு கூட கூச்சமாக இருக்கிறது. ராமனுக்கு அழிவு வேண்டும் என்று சீதை நினைப்பாளேயானால், எனவே சிதைவு என்பது அவர்களுக்கு அவமானம், அவர்களுக்கு இழிவு, அவர்களுக்கு கேவலம் என்று நான் கொள்கின்றேன். அழிவு என்று உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். அழிவு, கெடுதல், கெடுதி என்று. அது மரணம் ஆகுமா ஆகாதா தெரியாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் மைல்டா பார்த்தால் சிதைவு என்பதை அவமானம், கேவலம் என்று எடுத்துக்கொண்டால், சிதை உரல் அவருக்கு வேண்டின் செய்திறன் தேர்ந்தது எண்ணின், அதை செய்யக்கூடிய திறமை என்னிடம் இருக்கிறது என்று நீ எண்ணினார், நினக்கு ஈடே இதன் ஆகின், இறுதியடி, நினக்கு உனக்கு இதம், இதன் என்பது இதம், இதம் ரொம்ப இதமா இருக்குன்னு சொல்றோமா இல்லையா, இதம் என்பது நன்மை, நல்லது, பொருத்தமானது, சொல்ல போனால் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய, அதனாலதான் இதம்னு சொல்றோம், இதமா இருக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. நினக்கு ஈதே இதன் ஆகின், இதமானது என்றால் உனக்கு இதுதான் இனிமை அளிக்கக்கூடியது, உனக்கு இதுதான் சுகம் அளிக்கக்கூடியது என்றால் ஏற்றுவல், நான் அதை செய்து காண்பிக்கின்றேன், நீ பார்ப்பாயாக என்று ராவணன் சீதையை அச்சுறுத்துகின்றான். அவனுடைய எண்ணம் எவ்வளவு குழம்பி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள, ராமனுக்கும் இலக்குவனுக்கும் சிதைவு உரல் வேண்டும் என்று நீ எண்ணினார் என்ற அளவுக்கு போகின்றான் ராவணன். இதை எடுத்துலாம். அடுத்த பாடல் இவனுடைய இறுதி அச்சுறுத்தலாக ஒரு வார்த்தை சொல்கின்றான். சீதையை பயமுறுத்துவதற்கு, சீதைக்கு, அதாவது இவனுடைய ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லலாம், இறுதி அஸ்திரம் என்று நான் கொள்கின்றேன். ராமனை லட்சுமணனை அழிப்பேன், இங்க கூட்டின்னு வந்து எனக்கு வேலைக்காரனா வச்சுப்பேன், அவர்களுக்கு சிதை உரல் வேண்டும் என்று நீ எண்ணினால் சிதைத்தும் விடுவேன். அத்தோடு நிற்க போறதில்லை. அயோத்திக்கு போவேன், பரதன் முதலியோரை கொள்வேன், அத்தோடு நிற்க போறதில்லை. மிதிலைக்கு போவேன், ஜனகன் முதலோரை கொள்வேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து
உன்னையும் கொல்வேன். யாருன்னு நினைச்ச என்ன என்று சீதையை அச்சுறுத்துகிறான். அவளை ஒரு வார்த்தை சொல்லி திட்டுகிறான், ஏசுகிறான், என்ன வேணா வச்சுக்கலாம். நம்ம பொதுவா ஆசீர்வாதம் பண்றோம், நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். தீர்காயுஷ்மான், இது பொதுவாக வாழ்க வளமுடன், நிறைந்த ஆயுளுடன் வாழ. சீதையை ஏசுகிறான் அல்லது சீதையை ஆசீர்வதிக்கிறான். தீர்காயுஷ்மான் என்று சொல்லவில்லை, அல்பாயுஷ்மான், குறைந்த வாழ்நாள் உடையவளே என்று சீதையை அச்சுறுத்துகிறான். உனக்கு குறைந்த வாழ்நாள், உன்னை கொல்லப் போகிறேன், அதற்கு முன்னால் இதெல்லாம் செய்ய போகிறேன் என்று சொல்லி அச்சுறுத்துகிறான். பாடலை பார்ப்போம். பள்ளநீர் அயோத்தி நன்னி, பள்ளநீர் அயோத்தி நன்னி, பரதனே முதலினோர் ஆண்டு, உள்ளவர் தம்மை எல்லாம் உயிர் குடித்து ஊழித்தீயின், வெள்ள நீர் மிதிலையோரை வேறறுத்து எளிதின் எய்தி, கொள்வன் நின் உயிரும் என்னை அறிந்திலை குறைந்த நாளோய். குறைந்த நாளோய், அல்பாயுசு பெண்ணே. என்ன செய்ய போறேன் தெரியுமா? பள்ள நீர் அயோத்தி நன்னி, அயோத்தி ஊர், அது என்ன பள்ள நீர்? பள்ளம் என்றால் அகழி, ஊரை சுற்றி கோட்டையை சுற்றி அகழி, அகழி என்பது பள்ளம். அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய நீர், அகழியில் இருக்கக்கூடிய நீர். சோ நீர் சூழ்ந்த அகழியை கொண்ட அயோத்தி, அதை நன்னி அங்கே சென்றடைந்து, பரதனே முதலினோர், பரதன் தான் சுட்டப்படுகிறான். சத்ருகனன், 3 தாய்மார்கள், சுமந்திரன், யாரெல்லாம் பாக்கி இருக்காங்களோ அவங்க எல்லாம் பரதனே முதலினோர், ஒரு ஃபுல் லிஸ்ட். பரதன் உள்பட, பரதனை தலைவனாக கொண்ட அனைவரும், உள்ளவர் தம்மை எல்லாம் உயிர் குடித்து, அவர்களை எல்லாம் கொன்று, ஊழித்தீ போல, யுகத்தின் முடிவில் எழக்கூடிய தீ போல, வெள்ள நீர் மிதிலையோரை வேறறுத்து, வெள்ள நீர், நீர்வளம் மிகுந்த நாடு மிதிலை, வெள்ள நீர் மிதிலையோரை வேறறுத்து பூண்டோடு அழித்து, எளிதின் எய்தி, இது அங்கே எளிதின் அந்த 2 இடத்திற்கு போனான் என்று கொள்ளலாம். கொண்டு கூட்டி பொருள அயோத்தியை எளிதின் எய்தி, மிதிலையை எளிதின் எய்தி என்று கொள்ளலாம். அல்லது அதெல்லாம் முடிச்சுட்டு எளிதின் எய்தி, மிக மிக எளிதாக அந்த காரியத்தை செய்துவிட்டு இங்கே எய்தி, கொள்வன் நின் உயிரும், உன்னையும் கொன்று தின்பேன், என்னை அறிந்திலை, யாருன்னு நினைச்சுட்ட என்ன நீ, குறைந்த ஆயுளோய் என்று சீதையை ஏசுகிறான், அச்சுறுத்துகிறான் இராவணன். இவ்வாறு சொல்லி இராவணன் அங்கிருந்து நீங்குகிறான். இது அடுத்த பாடலில் சொல்லப்படும் செய்தி. இதை எடுத்துடலாம். அடுத்த பாடல், இவ்வாறு சீதையை அச்சுறுத்தி, அயோத்திக்கு போவேன், மிதிலைக்கு போவேன், அங்க இருக்கிறவரை எல்லாம் கொல்வேன், பின்பு மீண்டு வந்து உன்னையும் கொல்வேன், யாருன்னு நினைச்சிருந்த என்ன, அல்பாயுசு என்று அவளை ஏசி விட்டு அங்கிருந்து இராவணன் நீங்குகிறான். இது அடுத்த பாடலில் சொல்லப்படும் செய்தி. ஒரு முக்கியமான செய்தியையும் சீதையிடம் சொல்லி போகின்றான். உனக்கு கொண்டு வந்து 10 மாசம் ஆச்சு, இன்னும் 2 மாதம் உனக்கு கெடு, என்னை ஏற்றுக்கொள் அல்லது மாண்டு போவாய் என்று சீதைக்கு குறைந்த ஆயுளோய் என்று சென்ற பாடலில் சொன்னவன், அது எவ்வளவு குறைந்த ஆயுள் என்பதற்கு இப்போ குவான்டிஃபை பண்ணலாம், அதற்கு வரையறை சொல்கின்றான். 2 மாதம் என்று. இந்த
இந்த டெட்லைன், இந்த ஒரு எல்லை, கால எல்லை உனக்கு விதித்திருக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணிக்கோ என்று சீதையை அச்சுறுத்தி ராவணன் நீங்குகிறான். பாடலை பார்ப்போம். ஈதுரைத்து அடன்று பொங்கி எதிர்கதிர் வாளை நோக்கி, ஈதுரைத்து அடன்று பொங்கி எரி கதிர் வாளை நோக்கி, தீதுயிர் கிடைக்கும் நாளும் திங்கள் ஓர் 2 தேய்ந்தது, ஆதலின் பின்னை நீயே அறிந்தவார் அரிதி என்ன, போதறி கண்ணினாலை அகத்து வைத்து உறப்பிற் போனான். உறப்பிற் போனான் என்பதுதான் செய்தி. உறப்பி மிகுந்த சத்தமிட்டு போனான், அங்கிருந்து நீங்கினான். ஆனாலும் அவள் மேல் வைத்த ஆசை, காதல் அது நீங்காமல் போது அரி கண்ணினாள். அரி என்றால் வண்டு, போது என்றால் மலர். மலர்ல எப்பவுமே வண்டு சூழ்ந்திருக்கும். அதுபோல 2 கண்களை வண்டு என்று கொண்டு, முகத்தை மலராக கொண்டு, முகம் என்னும் மலரில் வண்டு போல 2 கண்களை கொண்ட அவளை அகத்து வைத்து உறப்பி மிகுந்த சத்தமிட்டு கொண்டு அங்கிருந்து சீதை இருக்கும் இடத்தில் இருந்து நீங்கினான். ஈது உரைத்து மேற்சொன்னவாறு அயோத்திக்கு போய் கொள்ளுவேன், விதிலைக்கு போய் கொள்ளுவேன் என்பது ஈது. அதற்கு முன்னால் உள்ள எல்லா பாடல்களையும் சேர்த்துக் கொள்ளலாம். ஈது உரைத்து அழன்று மிகுந்த கோபமுற்று பொங்கி, எக்கச்சக்கமான கோபம் பொங்கறான். எரி கதிர் வாளை நோக்கி, தன்னுடைய வாழ் அதை நோக்கி, தீது உயிர்க்கு இழைக்கும் நாளும், இந்த வாழ்தான் உன்னுடைய உயிர்க்கு தீது இழைக்கப் போகிறது என்பது போல வாளை நோக்கி, தீது உயிர்க்கு தீது இழைக்கும் நாள் திங்கள் 2 தேய்ந்தது. 2 மாசம் ஆயிடுச்சுன்னா அந்த டெட்லைன் தேர்ந்து போச்சு, அந்த காலக்கெடு முடிந்து விட்டது. ஆதலின் பின்னை, இதற்கு பின்னை நீயே அறிந்தவாறு அரிதி, உனக்கு என்ன தோன்றதோ அந்த மாதிரி நீ கற்பனை பண்ணிக்கோ, அந்த மாதிரி சிந்தனை வைத்துக்கொள் என்று நீயே அறிந்தவாறு அரிதி என்று ராவணன் சீதையை அச்சுறுத்தி நீங்குகின்றான். அடுத்த பாடலை பார்ப்போம். இவன் போறான், சீதை இருக்கும் இடத்தை விட்டுத்தான் நீங்குகின்றான். போய் சீதைக்கு காவலாக இருக்கும் அரக்கிமார் அவர்களை எல்லாம் அச்சுறுத்துகின்றான். சீதையை அச்சுறுத்தியது ஒன்று, இந்த சீதையை என்னை ஏற்றுக்கொள்ளும்படி நீங்கள் செய்யாவிட்டால் கொல்வேன் என்று அவளுக்கு காவலாக இருக்கக்கூடிய அரக்கிமாரை அச்சுறுத்தி போகின்றான் ராவணன். பாடலை பார்ப்போம். அஞ்சுவித்தானும் ஒன்றால் அறிவுறத் தேற்றியானும், வஞ்சியின் செவ்வியாளை வசித்தென்பால் வருவீர் அன்றேல், நஞ்சுமக்கு அவன் என்ன நகையிலா முகத்து பேழ்வாய், வெஞ்சினத்து அரக்கி மார்க்கு வேறு வேறு உணர்த்தி போனான். வெஞ்சினத்து அரக்கி மார்க்கு, ஏற்கனவே கொடிய சினம் உடையவர்கள் அந்த அரக்கிமார், அல்லது வெஞ்சினம் என்பதை ராவணனுடைய சினம் என்று கொண்டால் அரக்கிமார்க்கு வெஞ்சினத்தானாகி வேறு வேறு உணர்த்தி போனான். ஒவ்வொரு அரக்கிமாரா கூப்பிட்டு தனித்தனியாக குரூப்பா டிஸ்கஸ் பண்ணாம நீ 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 என்று ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விழித்து வேறு வேறு உணர்த்தி போனான். ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? அஞ்சுவித்தானும், அஞ்சுதல், பயமுறுத்தல். அவளை பயமுறுத்துங்க, அச்சப்படுத்துங்கள், அச்சுறுத்தி. வேறு ஒன்றால், ஒன்றால் என்பது வேறு ஒன்றால்,
அச்சப்படுத்தியோ வேறு ஒன்றை சார் இருக்கீங்களா? வசித்து, வசித்தல் என்றால் குடியிருத்தல் என்ற பொருள் அல்ல. இங்க வசித்து வசப்படுத்தி அவளை எனக்கு இணங்கும்படி செய்து, வசித்து என்பால் வருவீர், அவளை அவ்வாறு வசப்படுத்தி எனக்கு இணங்கும்படி அவளை சம்மதிக்க வைத்து அவளுடைய ஒப்புதலை பெற்று அவளுடைய சம்மதத்தை பெற்று அதற்கு பிறகு என்னிடம் வாருங்கள். அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் அன்றேல் நஞ்சு உமக்கு ஆவேன், நான் தான் உங்களுக்கு யமன் என்று நகை இலா முகத்தானாகி, சிரிப்பு என்பதை இல்லாதவனாகி, பேழ்வாய் பெரிய பிளந்த வாயை உடையவனாகி, வெஞ்சினம் கொண்டவனாகி, நகை இலா முகத்து பேழ்வாய் வெஞ்சினத்து, இது எல்லாமே அரக்கியருக்கு சொல்லலாம். நகையில்லாத முகத்தவர், பேழ்வாய் வெஞ்சினம் கொண்டவர்கள் அரக்கியர். அல்லது இதையெல்லாம் ராவணனுக்கு சுட்டி ராவணன் மேல் ஏற்றுக்கொண்டால் அந்த மாதிரி கொடுமையான முகமுடையவனாக, பெரிய வாய் உடையவனாக, கொடிய கோபம் கொண்டவனாக அரக்கியருக்கு வேறு வேறு உணர்த்தி போனான். ராவணன் அங்கிருந்து கிளம்பி போறான். ராவணன் போயாச்சு. இப்போ அரக்கிமார்கள்லாம் சீதையை சுற்றி நிற்கிறார்கள். அவங்களுக்கு கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன், இவளை இணங்க வையுங்கள் அல்லது உயிர் விடுங்கள். அந்த அரக்கிமார்கள்லாம் சீதையை போட்டு நொங்கு நொங்குன்னு நொங்குறாங்க. அவளை எப்படியாவது ராவணனுக்கு இசைய வைக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அதை பற்றி கம்பன் தரும் பாடலை அடுத்ததாக பார்ப்போம். அடுத்த பாடல் விஜய். அடுத்த பாடல். போயினன் அரக்கன் பின்னை பொங்குறா நுங்கி கான்ற தூயன் மதிய தூயவன் மதியம் மொத்த தோகையை தொடர்ந்து சுற்றி தீயவள் அரக்கிமார்கள் தெளித்து இழித்து உறப்பி சிந்தை மேயின வண்ணம் எல்லாம் விளம்புவான் உடன்று விக்கார். போயினன் அரக்கன், ராவணன் போயிட்டான். பின்னை பொங்கு அரா, அரா என்றால் பாம்பு, பாம்பு விழுங்கி கக்கிய, பொங்கு அரா நுங்குதல், நுங்குதல் என்றால் விழுங்குதல், கான்றல் என்றால் வெளிப்படுத்தல், உமிழ்தல். பாம்பு சந்திரனை கவ்வறது, அப்புறம் கிரகணம் பிடிக்கிறது, கிரகணம் விட்டு போறது. ஆக கிரகணம் பிடித்து கிரகணம் நீங்கிய பொங்கு அரா, அரா என்றால் பாம்பு, ராகு, நுங்கி கான்ற முழுங்கி உமிழ்ந்த அழகான தூய வெண் மதியம், திங்கள் போன்ற சந்திரன் போன்ற தோகையை சீதையை தொடர்ந்து சுற்றி அவளை சுற்றி நின்று கொண்டு தீயவள் அரக்கிமார்கள் தெளித்து மிகுந்த சத்தம் போட்டு ஆரவாரித்து இழித்து அவளை மிக இகழ்வாக பேசி உரப்பி திரும்ப சத்தம் போட்டு சிந்தை மேயின வண்ணம் எல்லாம் அவங்களுக்கு என்ன தோன்றதோ, என்னென்னலாம் சிந்தையில் உதிக்கின்றனவோ அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி சீதையை உடன்று மிக்கார். உடன்றது என்றால் சினத்தல். சீதை மீது மிகுந்த கோபம் கொண்டு சீதையை அவர்கள் இணங்க வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். அடுத்த பாடலை பார்ப்போம். சீதைக்கு முன்னால சில பேர் நிற்கிறாங்க, சீதைக்கு பின்னால் சில பேர் சிக்கிறாங்க. சீதையை சுற்றி கொண்டு அரக்கர்கள் எல்லாரும் நிற்கிறார்கள். அவர்கள் கையில் வேல் சூலம் இதை தூக்கி தூக்கி காமிச்சு அவளை அதால் கொன்று விடுவேன் என்பது போல அச்சுறுத்தி கொல்லு கொல்லு சீதைய கொல்ல, அப்புறம் தின்னு தின்னு, முதல்ல கொல்லு அப்புறம் தின்னு என்று
ஆர்ப்பரித்துக் கொண்டு சீதையின் மீது சுற்றி சுற்றி வருகிறார்கள். அடுத்த பாடலை பார்ப்போம். முன்முன் நின்றார் கண் கனல் சிந்த முடுகுற்றார் மின்மின் என்னும் சூலமும் வேலமும் இசை ஓச்சி கொல்மின் கொன்று குறைத்து குடர் ஆற தின்மின் என்று தெளித்தார் சிலரெல்லாம். ஒரு சில அலக்கிமார்கள் முன் நின்றார் பின் நின்றார் முன் பின் நின்றார் கண் கனல் சிந்த கண்ணிலிருந்து நெருப்பு பொறி வெளிவரும்படி முடுகுற்றார். முடுகுதல் என்றால் ஓடுதல். வேகமாக சீதையை நோக்கி சென்று மின்மின் என்னும் சூலமும் வேலும் மின்னலை போன்று மின்னுகின்ற சூலம் வேல் இவற்றை மிசை ஓச்சுதல் என்றால் ஓங்குதல் செலுத்துதல் போல மிசை ஓச்சி உயர தூக்கி கொல்மின் என்று அதோடல்ல கொல்மின் கொன்று குறைத்து அவளை அழித்து உடம்பிலிருந்து எல்லாத்தையும் எடுத்து குடர் ஆற உங்களுடைய வயிறார தின்மின் என்று தெளித்தார். நல்ல அவளை கொன்று சாப்பிடுவோம் என்று எல்லோரும் அவ்வாறு செய்வோம் என்று சொல்லி சீதையை சூழ்ந்து கொண்டு எல்லோரும் தயாராகிறார்கள். அவளை எப்படியாவது வழிக்கு கொண்டு வர வேண்டுமே என்று. இத்துடன் இன்றைய வகுப்பை நான் நிறுத்திக் கொள்கிறேன். வகுப்பு சம்பந்தமாக ஏதேனும் ஐயம் இருந்தால் அல்லது நான் சொன்ன தகவலுக்கு மேலாக வேறு ஏதேனும் தகவல் நீங்கள் சொல்ல விரும்பினால் தாராளமாக சொல்லலாம். கிளாஸ் நல்லா இருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்தது, அது போன்ற வெற்று புகழுரைகள் வேண்டாம். பாசிட்டிவா கான்ட்ரிபியூட்டிவா ஏதாவது இருந்தா சொல்லலாம். ஓபன் டு யூ நவ். ஐயா வணக்கம். வணக்கம். பேசுறேன். அதாவது காலத்துக்கு ஏற்ப கற்புடைய பெண்கள் மாறுபாடு இருக்குன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இலக்கியத்துல இளங்கோ சொன்னது கற்புக்கரசி கண்ணகின்னாரு. அதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு அருந்ததின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கற்புடைய பெண்களின் சிறந்த பெண்களினுடைய இது அப்படியே கிரேட் மாறிக்கிட்டே வருமா? அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இளங்கோவடிகளும் அருந்ததிதான் கற்பில் மிக்கவள் என்று சொல்லி கண்ணகியின் கற்பை சொல்லும் பொழுது தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்று கண்ணகி எப்பேற்பட்ட கற்புடையவள் என்றால் அருந்ததி போல கற்புடையவள் என்று இளங்கோவடிகள் சொல்லி இருக்கிறார். அதனால அருந்ததி போல இருந்தா சரிதான். சரி, ஓகே. ஆமா, தீடிலா வடமீனின் திறம் இவள் திறம், அதான் அவருடைய வார்த்தை. அதனால வடமீன் என்பது அருந்ததி. பொதுவாக தமிழ் இலக்கியத்தில் நான் இன்னொன்று கூட படித்தேன் இந்த கிளாஸ் படிக்கும்போது, கண்ணகியை பற்றி சிலப்பதிகாரம் சொல்கிறதே ஒழிய அதற்கு பின் வந்த பல காப்பியங்களில் அவளுடைய பெயரே சுட்டப்படவில்லை. அதற்கு பின் வந்த சிலப்பதிகாரத்துக்கு முன்னால் வந்தது இல்லை. உதாரணத்துக்கு 1810 புறநானூறு அதிலெல்லாம் வடமீன் என்று அருந்ததி சுட்டப்படுகிறாள். சிலம்புக்கு பின்னால் வந்ததிலும் கண்ணகி அவ்வளவாக சுட்டப்படவில்லை என்று நான் ஒரு செய்தி படித்தேன். பிழையாக இருக்கலாம், அது படித்தேன். ஆக கற்பு என்றால் தமிழ் இலக்கிய சங்க இலக்கியம் தொட்டு இன்று வரை அருந்ததி. அதாவது மனித நீதி என்பது மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து இன்று வரையும் ஒன்றாகவே இருந்திருக்கிறது. வாழ்க்கை முறை எப்பவும் ஒரே மாதிரியே இருந்திருக்கிறது என்பதை எல்லா இதிகாசமும் எடுத்து வைக்கிறது. கம்பனும் அதைத்தான் சொல்லுகிறான் என்று நினைக்கிறேன். நன்றி சாந்தலிங்கம் ஐயா. குமார் பேசுறேன். சொல்லுங்க. கம்பன் பல பாடல்கள் கம்பன் வாக்காவே சொல்றான். பல பாடல்கள்ல ஓகே ஓபன் பண்ணிட்டேன். பல பாடல்கள்ல இந்த பாத்திரங்கள் மாதிரி சொல்றாரு அவர். நீங்க இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு சில இடத்துல நீங்களே அந்த பாத்திரமா மாறி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அது எல்லா இடத்துலயும் நீங்க அந்த மாதிரி சொல்றது இல்லை.
இன் ஃபியூச்சர் முடிஞ்சதுனாக்க நீங்க ஹனுமானாவோ இல்ல சீதையாவோ இல்ல ராமனாவோ மாறி அந்த டோன்ல அது சொன்னாக்க இன்னும் அற்புதமா இருக்கும். இது ஒரு என்னுடைய ஒப்பீனியன் தான். ஓகே குமார் ஐயா இன்னொரு கேள்வி இருக்குயா. இந்த கவிதை எழுதும் போது எதுகை மோனே வர்றதை பத்தி நீங்க சொன்னீங்க. இப்ப அதுல சொன்னீங்க மான் இருக்கு, யான் இருக்கு, தேன் இருக்கு, அதுல அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தீங்கல்ல. அதுல என்பது மான் என்பது அறிந்து, யான் என்பது அறிந்தால், தேன் என்பது அறிந்து அப்படின்னு அந்த நயத்தை வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆனா கவிதையில நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஒரே சொல்ல திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதுல அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இல்லைங்க, அது வந்து அறிந்த என்பது அறிந்த அறிந்து அப்படின்னா வருது, அறிந்தால் அப்படிலாம் வருது. ஆனா நீங்க சொன்னது மாதிரி எதுகை சரி, மான் யான் தேன் அதெல்லாம் சரிதான். அது எப்படி அப்படி இல்லாம இவ்வாறு வருவது ஒப்புக்கொள்ளப்பட்டது, இவ்வாறு வருவது சிறந்ததாக கருதப்படுகிறது. கவிதையில திருப்பி சொற்கள் வரலாம். ஒரே ஒரு நாள் வெண்பா எழுதும் போது அப்படியும் வரலாம், வெண்பா எழுதும் போதும் வரலாம். அதாவது அடியாருக்கு உரை எழுதுறாரு, தீதிலா வடமீன் திறம் இவள் திறம் 2 தவணை. திருநாள் வடிவு இவள் வடிவு. அருந்ததியோட கற்பின் திறம் கண்ணகியோட திறம். நல்ல விளக்கம் ஐயா. ஐயா ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல விளக்கம். அது வந்து கண்ணகியை உயர்த்தி கண்ணகியோட கற்பு என்பது அருந்ததியோட கற்பு போன்றது. அதனால நான் சொன்னதுக்கு மாறுதலா நீங்க சொல்றீங்க. நல்ல நயம் அது. ஐயா வணக்கம், நான் சிவகங்கையில இருந்து அனந்தராம் பேசுறேன். சொல்லுங்க. இவ்வளவு ஒரு பராக்கிரமன் ராவணன் வந்து மண்டோதரி போன்ற மனைவிகளை வைத்துக் கொண்டு அவன் எப்படி இந்த சிற்றின்பத்துக்கு சீதை மேல ஆசை கொண்டான்? எதுனா என்ன மெயின் ரீசன்? என்னை பொறுத்த அளவில் அவனுடைய பாத்திரம் அவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். காமம் ஆசை, அவ்வளவுதான். ஐயா ஆவுடையப்பன், நீங்க பேச விரும்புறீங்களா? நீங்க மைக்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வந்திருக்கீங்களா? ஆவுடையப்பன் இருக்காரு, பட் அவரு மைக் ஆன் பண்ணல. சொல்லுங்க, அவர்கிட்ட மைக் வீடியோ ஆன் பண்ணல. சார், இந்த எதுகை மோனை பத்தி பேசும்போது எல்லா பாட்டுலயும் அந்த 2வது வார்த்தை வந்து 2வது எழுத்து இன்னுன்னு வந்தா இது நீங்க அது நிறைய கம்பன் பாட்டுல எக்கச்சக்கமா வரும். இந்த கடைசியா இன்னைக்கு போட்ட பாட்டுல 4 லைன்ல 3 லைன்ல இன் வருது, 3வது லைன்ல வர்றதே இல்லை. அப்ப அது எப்படி சொல்றது? அது எதுகையும் ஒத்துக்கிறதா இல்ல எதுகை இல்லையா? அது வந்து முன் முன் கொல் கொல் என்பது இன்னுக்கு சமமாக கருதப்படும். கொன்மின்னு தான் இருக்கும். அது கம்பன் எழுதினால கொன்மின்னு இருக்கும். நல்ல சொல்றீங்க கண்ணன். நான் உங்களுக்காக கொல்மின் அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருக்கேன். கம்பனோட ஒரிஜினல் வைமுகொலியா ஒரிஜினல் எடுத்து பாத்தீங்கன்னா கொன்மின்னு தான் இருக்கும், கொல்மின்னு இருக்காது. இன்னொரு அப்சர்வேஷன், அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுல வந்து அந்த தோலை பத்தி ரொம்ப பெருமையா அதுக்கு தொடர்புடைய பாடலாம் சொன்னோம். பாலகாண்டத்துல கடைசி படத்துல தோல் கண்டார் தோலே கண்டார்னு ஒரு பாடல் ரொம்ப பாப்புலரான பாடல் ஒன்று இருக்கு. ஆமா, அதை நான் பற்பதான் சொல்ல வேணாம்னு பார்த்தேன். தோல் கண்டார் தோலே கண்டார் தொழுகள் கமலம் வண்ணத்தால் கண்டார். அதுவும் அதுல வந்து அந்த பாட்டை நான் சொன்னதுக்கு காரணம், ராமனுடைய தோளை பார்த்தவர்கள் தோளை மட்டும் பார்த்தார்கள், தாளை பார்த்தவர்கள் தாளை மட்டும் பார்த்தார்கள், தடக்கை கண்டாரும் அகுதே. அந்த தோளுடைய விஸ்தீரணமோ தோளுடைய அகலமோ பரப்போ சொல்லப்படவில்லை. இந்த 2 பாட்டிலே சொல்லப்படுகிறது. அதனால இந்த 2 பாட்டையும் நான் எடுத்துட்டேன். அந்த பாட்டு வந்து தோலோட அளவை சொல்றது, இந்த பாட்டு தோலோட அழக சொல்றது. ஆமா, கரெக்ட். நான் வந்து இங்க வந்து மாதிரம் அனைத்தையும் மறைவித்து அளந்த தோழினான் என்று சொல்லும்போது அந்த தோளோட டைமென்ஷன் சொல்லப்படுகிறதே ஒழிய பியூட்டி அன்று. அது வந்து தோளே கண்டார் அழகு மட்டும் சொல்லப்படுகிறது. நன்றி ஐயா. இன்னும் ஒரு கேள்வி அந்த தோல் சம்பந்தமா. அதாவது ஆணுக்கு அழகு அப்படின்னு சொன்னா அது தோல் தானா, இல்ல வேற எப்படி அவருடைய கையா இல்ல அவருடைய அறிவா? அது இல்லாம இந்த தோலை பற்றி தான் இலக்கியத்துல அதிகமாக சொல்றாங்க. தோல் சொல்றாங்க, கை சொல்றாங்க, தாள் சொல்றாங்க,
அப்படியா? எல்லாம் சொல்றாங்க ஐயா. அப்ப ஆணுக்கு முதன்மையாக சொல்லக்கூடிய அழகு உறுப்பு எது அப்படிங்கிறது தான். என்ன கேட்டா தெரியாது அப்படின்னு. கை அது அதான் இல்லைங்க. சில பேர் கை, சில பேர் கால், சில பேர் தோல், மார்பு. எத்தனை இடத்துல மார்பு சொல்றாங்க? பரந்த மார்பு, விரிந்த மார்பு, தோல் மார்பு தான். வரணம் பொருந்த மார்பும் எல்லாம் சொல்றாங்க ஐயா. நீங்க சொல்ற மாதிரி இல்ல. உங்க பேர் சரியாக்கா. நமஸ்காரம். நமஸ்காரம். ராமகிருஷ்ணன் நாய்க்குடி. சொல்லுங்க ராமகிருஷ்ணன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த பாத்திரம் அப்படி படைச்சிருக்குன்னு சொன்னேன். இப்போ ராமாயணத்தை எடுத்துட்டா இந்த பல நாடகங்கள்லாம் வரும்போதும் இப்போ கர்ணனோட பாத்திரத்தை உயர்த்தி காட்டுறான். சனீஸ்வரன் ஒரு நாடகம் தான் சனீஸ்வரனோட பாத்திரத்தை உயர்த்தி காட்டுறான். கைகைன்னு பாத்திரம் ஒரு நாடகம் வந்ததுன்னா கைகை பண்ணது கரெக்ட் தான். ஏன்னா அவள்கிட்ட இந்த இது வந்திருக்காது ராமாயணம், அதனால அவள் இந்த இதுக்காக வேண்டி அதை பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. ஸோ அந்தந்த பாட்டை உயர்த்தி காட்டுற மாதிரி பல நாடகங்கள் இதெல்லாம் சினிமாக்கள்லாம் வந்திருக்கு. அது பத்தின கருத்து என்ன? இல்ல அது கவிஞனோட திறமை. அந்தந்த பாத்திரத்தோட நம்ம ஒன்றை வைத்து அந்தந்த பாத்திரத்துக்கு கவிஞனோட கைகையுடைய ஆர்குமெண்ட்லாம் பார்க்கும்போது கைகை ரொம்ப சிறந்தவள் அப்படின்னு தான் தோணும். அந்த மாதிரி அந்த பாத்திர அமைப்பு அதான் ரொம்ப முக்கியம். அதுல கம்பன் பிரமாதமா பண்ணிருக்கான். ஏன் அந்த தோள் கண்டார் தோடை கண்டார் தொடுகடர் கமலம் என்ன தாள் கண்டார் தாளை கண்டார். அதுக்காக தோளையும் தாளையும் மட்டும் எடுக்காம கையை சொல்ல வேண்டியல. அந்த இடத்துல என்னன்னா தாடக வதத்தையும் அகலிகைக்கு அருள் செய்ததையும் அடுத்தாற் போல வில்லாற்றலையும் அந்த 3 நிகழ்ச்சியை நினைவுபடுத்தி சொல்வதற்காக இந்த 3 உறுப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக இந்த 3 உறுப்புகள் தான் ஆணுக்கு அழகுன்னு அர்த்தம் இல்ல. ஆணுக்கு கமலமன்ன திருமுகம்லாம் இருக்கு. அதனால ஆணுடைய அழகு அளப்பதற்கு இந்த 3 தான் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3 இந்த இடத்துல வந்தது காரணம் 3 நிகழ்ச்சியை நினைவுபடுத்துவதற்காக அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. இல்ல நீங்க சொன்ன மாதிரிதான் தோலுங்கிறது அந்த காலத்துல வில்லு விட்டுட்டு இருந்தாங்க. வில்லு விடுறதுக்கு தோல் தான் மோர் பவர்ஃபுல். அது மாதிரி கிரிக்கெட்ல கங்குலி விராட் கோலிக்கெல்லாம் தோல் தான் பவர்ஃபுல். அதுக்காக தோல் சொல்றாங்க தவிர மற்ற உறுப்பு எந்த உறுப்பு இன்னைக்கு தேவையோ அந்த உறுப்பை நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். தோல் வில்லு விடுறதுக்காக பவர்ஃபுல், கிரிக்கெட்ல ஸ்ட்ரோக் அடிக்கிறதுக்காக பவர்ஃபுல், அவ்வளவுதான். ஐயா, எதுகை அதாவது ஒரு கவிஞனுக்கு எதுகை மோனை அது முக்கியம். எந்த வார்த்தைகளை பாவித்தால் எதுகையும் மோனையும் சரியாக இருக்குமோ அப்படித்தான் பாவிப்பார்கள். அதுக்கு ஒரு காம்பினேஷன் வேர்ட்ஸை வச்சு அதுக்கு உள்ளதை தான் எடுக்கிறது. கம்பரம் அதுதான் செய்திருக்கிறார் நினைக்கிறேன். சரி, நன்றி ஐயா. வேறு ஏதாவது கருத்து? வேறு ஏதும் கருத்து இல்லை என்றால் ஒரு அம்மா சொல்றாங்க, பாலசரஸ்வதி அம்மா கொடுங்க. வணக்கம் பாலசரஸ்வதி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்ல நல்லா இருக்கும் தினம் தவறாம கலந்துக்கிறோமே. வணக்கம். இதுல ராமனுடைய அவதார ரகசியம் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே ராவணனுடைய நிலையை இப்படி படைத்திருப்பதாக நிறைய நிகழ்ச்சிகள்ல பார்த்தேன். அடுத்து இந்த ஒவ்வொரு நாடகத்திலையும் நாடகத்துக்கு ஏற்ப கதாபாத்திரங்கள் சிறப்பாக்கப்படுகிறது அப்படிங்கறதுல கைகைய கூட கோசலைய கூட சொல்லுவாரு. ராமன் காட்டுக்கு போறேன்னு சொல்லதுக்கு வருவாரு. அப்போ கோசலை சொல்லுவா, நினைத்ததன் இடையூறு உண்டோ நெடுமுடி புனைதற்கென்றாள் என்று சொல்லும் பொழுது, அதாவது தவிக்கின்ற உள்ளத்தனால் முன்னொரு தமியன் வந்தான் அப்படின்னு சொல்ற பாடல்ல கோசலைய பற்றி ரொம்ப உயர்வா ஒவ்வொரு வரியா உயர்வாவே சொல்லியிருப்பார். அப்படி எந்த பகுதியில வரும் பொழுது கம்பனுடைய கவித்திரம் அந்தந்த பாத்திரத்தை உயர்த்தி படைத்திருக்கிறார். கரெக்டுமா, ரொம்ப நன்றி. ரொம்ப மிக தெளிவாக சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. வேற ஏதாவது கருத்து மற்றவர்கள்?
வேறு ஏதும் கருத்து இல்லை என்றால் வகுப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. அனைவருக்கும் நன்றி. அடுத்த வகுப்பு பிப்ரவரி 4 வியாழக்கிழமை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். ஐயா வணக்கம்.